வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட் நம்ம சந்திக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த அந்த இப்ராஹிம் த்ரோரே பாட்காஸ்ட் வந்து எல்லாரும் பயங்கரமா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதில் இருக்க பிரச்சனையும் சொல்லியிருந்தீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடாதீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவை கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான பல கண்டென்ட்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரண்சை ப்ளஸ் இதில் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நிறையா நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக சேனலை பாருங்கள். இந்த வாட்டி என்ன பேச போகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன். இந்த சண்டே வந்து 2023 தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இஸ்ரேல் வந்து ஒரு குண்டை போட்டோன்னே இஸ்ரேல் மீது பாலஸ்தீனம் ஒரு தாக்குதலை நடத்திருச்சு, ஹமாஸ் ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க, அதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ரொம்ப பேசிக்கான புரிதல் தான் பலதுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு என்ன, இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி என்ன, எப்பயுமே இந்த போலீஸ் கூட நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அல்லது நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்லுவாங்க அந்த முதல் கல்ல வந்து யார் வீசினா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இந்த பிரச்சனையினுடைய அடிநாதம் என்ன அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த பாட்காஸ்ட். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை நம்ம யார் கூட பேச போறோம்னா வேற யாரும் இல்லை, நம்ம அசீஃப் பண்ண கூட தான் பேச போறோம். வணக்கம். ஸோ இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன், அதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த இப்ராஹிம் த்ரோரே பாட்காஸ்டையும் நான் பலரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நீங்க உடைய கருத்துக்கள் வந்து பயங்கரமா இருக்குன்றதான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தாமஸ் சங்கரா பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய சஜஷன்ஸையும் கொடுத்துருந்தாங்க. முதல்ல அந்த ரிசப்ஷன்ல இருந்து போலாம். எப்படி பாக்குறீங்க அதுக்கு வந்து ரிசப்ஷன்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை கேட்பதற்கு, பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதற்கு இன்னும் ஒரு ஆதாரம், இன்னும் ஒரு உதாரணம் தான் இப்ராஹிம் த்ரோரே அந்த வீடியோவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பா நான் பார்க்குறேன். அதுதான் நமக்கு ஒரு ஊக்கத்தை கூட கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அது போன்ற அறிவுபூர்வமான வரலாற்று தரவுகளோடு பல விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கு. வரலாறு தெரிந்து கொள்வது அப்படின்றது இந்த காலத்துல நாம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கான அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதை வைத்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு தான் வரலாறு படிக்க வேண்டிய தேவை இருக்கு. மற்றபடி நாம் அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம் பெருமை கொள்வதற்கு என்னைக்குமே வரலாறு பயன்படாது. அப்படியாக வரலாறை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான பார்வை, சீமான் பார்வை. இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி அப்டேட்ஸ் இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சா, சண்டை முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு நவீன நாகரிகமான ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒருத்தனை அடிக்கிறது, ரோட்ல நடக்கும்போது சண்டை அப்படின்றது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், இது எல்லாமே தவறு. இன்னைக்கு நம்ம அப்பெல்லாம் என்ன இருந்தாலும் அவனோட பிரச்சனை என்ன, அவனோட ட்ராமா என்ன, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்றத போய் அனலைஸ் பண்ற அளவுக்கு சமூகம் வளர்ந்துருச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே தான் இனப்படுகொலை ஒன்று நடந்துட்டே இருக்கு. டெய்லி யாராவது ஒருத்தவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா அவனு கோட் பண்ணி சொல்லணும்னா, MIT யூனிவர்சிட்டியில வந்து மேகா வெமுரி அப்படின்னு ஒரு இந்தியன் ஆரிஜின் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல அந்த மேடையை பயன்படுத்துறாங்க. அந்த MIT யூனிவர்சிட்டியினுடைய அந்த மேடையை பயன்படுத்தி ப்ரோ பாலஸ்டீன் ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவேஷன்ல கலந்து கூடாதுன்ற தடையெல்லாம் விதிக்கப்படுது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இப்படி மாணவர்கள் பல இடங்கள்ல, முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையும் ப்ரோ பாலஸ்டீன் கோஷம், ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, இதை நம்ம கண்டிக்கணும் அப்படின்ற அந்த பார்வை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ இதற்கான ஆரம்ப புள்ளி அப்படின்றது தான் என்ன, இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க ஹமாஸ். அதுல இருந்தா அந்த பிரச்சனை தொடங்குச்சா? 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தான் ஏதோ இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்ற மாதிரி சில அறவேக்காடுகள், இல்லாட்டா திட்டமிட்டே வந்து இதை அப்படித்தான் பார்க்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் அப்படியாக சுருக்க பார்க்குறாங்க இந்த மோதலை. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாதங்களாக, அதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்னா சொல்ல முடியல, ஆனால் கடந்த 3 மாதங்களாக அவர்களுடைய நிலை ரொம்ப மோசமாகி இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் நடந்துச்சு. அந்த போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக இஸ்ரேல் உடைத்து கொண்டு அந்த போரை தொடங்கி இருக்கிறது. இந்த 3 மாசமா அதற்கு முன்னர் காசாவுக்குள் அனுப்பப்பட்டு வந்த மனிதாபிமான உதவிகள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த 20 லட்சம் மக்கள் இன்னைக்கு தினசரி உணவிற்கே வழி இல்லாமல் அந்த காசா, அந்த குறுகிய நிலப்பரப்புல மேலையும் கீழையும் அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு நிற்காம அவர்கள் மீது குண்டுகள் தினம்தோறும் விழுகிறது. தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்காம பசியில, பட்டினியில குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் போருக்கான எல்லாம் அந்த மரபையும் மீறி இன்னைக்கு அந்த அழித்தொழிப்பு அப்படின்றது நடந்து. முதல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, தொடக்கத்துல ரொம்ப அருமையான ஒரு தொடக்கமா நான் அதை பாக்குறேன். இன்னைக்கு சமூகம் வளர்ந்து இருக்கு, ஜனநாயகம் வளர்ந்து இருக்கு, நாம நாகரீகம் அடைஞ்சுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மிடம் இருக்கக்கூடிய பிற்போக்கான பழமையான விஷயங்களை விட்டு ஒழிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அப்படிதான் நீங்க சொல்றது போது எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை, மரண தண்டனை கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்துல நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு
கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. யாரோ செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த மக்களையும் பழி வாங்குவது அப்படின்றது ஒரு பார்பேரியன் சிந்தனை. அது அந்த மாதிரியான சிந்தனையில தான் இன்னைக்கு இஸ்ரேல். எப்போனா பார்பேரியன் சிந்தனையில நம்ம எப்போ இருந்தோம்? பார்பேரியன்ஸா இருந்தபோது இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு, இல்லைன்னா இன்னும் அதற்கு பின்னாடி போய் அப்போதான் நம்ம பார்பேரியன்ஸா இருந்தோம். நாகரிகம் இல்லாத, மனிதன் அடித்து தின்னக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருந்தோம். அப்படியான ஒரு நிலையில இன்னைக்கு இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு நவீன சமூகம்னு சொல்றோம். வளர்ந்துருச்சு, உலகம் வளர்ந்துருச்சு, உலகம் முன்னேறிடுச்சு, மனித இனம் முன்னேறிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ இதை எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேல் அந்த வேலையை ரொம்ப சாதாரணமா செஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு சந்தர்ப்ப சைலன்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளிசிட்டி தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம். உலக சமூகத்தினுடைய இந்த மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருப்பது அப்படின்றது, அதுதான் இஸ்ரேலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கம். இஸ்ரேலை போய் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயத்தை கண்டும் காணாமல் இருந்துட்டு இருக்கதே அதுவே ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு அவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் அடிப்படையாக அவர்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள், தினசரி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள். யோசிச்சு பாரு, ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாம, அந்த குழந்தைக்கு அடுத்த வேலை என்ன சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்ற எண்ணம் இல்லாம, அதற்கான வழி இல்லாம, அவங்க என்ன சாப்பிட போறாங்கன்ற ஒரு வழி இல்லாம, ஆபத்தான ஒரு சூழ்நிலையில எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் குண்டு விடலாம், நம்ம செத்து போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்படித்தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க ஒரு குண்டு விடுது, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு ஐநா தேவை கிடையாது, மற்ற மனித உரிமை அமைப்புகள் தேவை கிடையாது, மற்ற தொண்டு நிறுவனங்கள் தேவை கிடையாது. நாங்க ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம். அந்த தொண்டு நிறுவனம் அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும்ன்ற பேர்ல அந்த தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரண மையத்தை நோக்கி மக்களை வர வச்சு இஸ்ரேல் ராணுவம் அவர்களை சுட்டுக் கொள்ளுது. இல்லைன்னா அந்த தொண்டு நிறுவனம்ன்ற பேர்ல அவர்கள் மக்களை கூட்டமாக நெரிசலாக ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்குள்ளே முட்டி மோதி சாகடிக்கிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை ஐநா பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு, பல டெக்கேட்ஸா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஐநாவுக்கு அனுமதி இங்க மறுக்கப்பட்டிருக்கு. பல தொண்டு நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி எய்டு கொடுக்கணும். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் இப்ப நடந்தது கிடையாது, அதுக்கு ஒரு 80 வருஷம் வரலாறு இருக்கு. அப்ப இந்த 80 ஆண்டுகள்ல இந்த தொண்டு நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கி பழக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. காசாக்குள்ள போகவே முடியாது, சர்வதேச ஊடகங்கள் காசாக்குள்ள போக முடியாது. ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸோட இதுக்கெல்லாம் காரணம் ஹமாஸ் ஒரு தாக்குதலை நடத்திருச்சு. ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பே உருவாகி 20-30 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபிளிக்ட் நீங்க பார்க்க போனீங்கன்னா அது 80 வருஷம் வரலாறு இருக்கு. ஹமாஸ் ப்ராமினன்ஸ்க்கு வந்ததே பாத்தீங்கன்னா 2007க்கு பிறகுதான். அப்பனா அதான் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையுமே குறுக்க பாக்குறாங்க, எல்லா விஷயத்தையுமே குறுக்க பாக்குறாங்க. ஒன்னும் ஹமாஸோடு குறுக்குவது, இல்லைன்னா 2023 அக்டோபர் 7 குறுக்குறது, இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு அமைப்பின் மேல ஒரு பழியை போட்டு குறுக்குறது, இப்படியாக குறுக்க தான் பாக்குறாங்க. இந்த வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா டைம் இம்மோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, காலங்களுக்கெல்லாம் உட்பட்டதுன்னு. ஏன்னா அதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது உண்மையாக நடந்த விஷயம், அப்புறம் நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்பட்ட விஷயம், புனித நூல்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். இது இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் அரசியலும் மதமும் கலந்துருக்கு. ஆமா, ரெண்டுமே. ஆனா டேஞ்சரஸ். அரசியலும் மதமும் கலந்திருப்பதான் மிகப்பெரிய டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. அரசியல்ல இருந்து மதம் முற்றிலுமாக தனித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான். ஆனா நீங்க சொன்னது மாதிரி, சரியா சொன்னது மாதிரி, அரசியலும் மதமும் கலந்ததுதான் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் வரலாறு அப்படின்றது. இது ரெண்டு ஒரு பார்டர் இஷ்யூ, பார்டர் டிஸ்பியூட் எல்லாம் பார்க்கவே முடியாது. சாதாரண பார்டர் டிஸ்பியூட், சாதாரண அந்த விஷயம் பார்க்க முடியாது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். முதல்ல நம்பிக்கையில இருந்தா ஆரம்பிக்கணும். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யூத மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கடவுள் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாக்களிக்கப்பட்ட தேசம்னா எதன் அடிப்படையில வாக்களிக்கப்பட்டது, ஏன் அந்த நம்பிக்கை எங்க இருந்து அவங்களுக்கு பிறக்குதுன்னா அவங்களுடைய புனித நூல்ல இருந்து பிறக்குது. தோராவா? சோ அவங்களுடைய புனித நூல்ல இருந்து தான் அவர்களுக்கு அந்த விஷயமே பிறகுது. அந்த புனித நூல்ல சொல்லப்பட்ட கதைகள், அது புனித நூல் தான், அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை தான். ஒருத்தர் நம்பிக்கையின் அடிப்படையில அத கடவுள் செஞ்சிருக்கிறாரு, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புனித அவங்க அருளிய அப்படின்றது அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக நாம பேசல. பட் அந்த கடவுள் சொன்னார், கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில அந்த நம்பிக்கையை
வைத்துக்கொண்டு இன்னொரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இல்லாட்டினா இன்னொரு மக்களை வந்து இதை நம்பாத இல்லாட்டினா இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு மக்களை வந்து நீங்க கடவுளின் பெயரால் கொலை செய்வது அப்படின்னு வரும் பொழுது அப்போதுதான் நம்ம அதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. கடவுள் இதை தான் உங்களை செய்ய சொன்னாரா? குழந்தைகளை கொல்ல சொன்னாரா? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நீங்கள் மீட்டெடுப்பதற்காக அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களை பல ஆயிரம் பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்படியாக உங்களை துரத்தி அடிக்க சொன்னாரா உங்க கடவுள்? அதான கேள்வி. அப்ப கடவுள் என்னைக்காவது அப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவாரா? அப்படி செய்ய சொல்லக்கூடிய ஒரு நபரை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வோமா? நான் எந்த மதமாக இருக்கட்டும், நான் வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து பேசல, எந்த மதமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா தான் கேள்வி. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க இதை செய்றீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நாம இப்ப நீங்க பாக்குறோம்ல, இஸ்ரேல் தேசம் தான், இங்க பாலஸ்தீனம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு கரைச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப நம்ம இஸ்ரேல்னு ஒரு தேசம் பாக்குறோம்ல, இந்த இஸ்ரேல் தேசம் எப்படியாக இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 வருஷம், நான் சொல்றேன் டைம் எல்லாம் சொல்ல முடியாது, பைபிள்ல இல்லாட்டா அதற்கு முன்னர் பழைய ஏற்பாட்டுல இல்லைன்னா தோராவில் எழுதப்பட்ட அந்த காலம் குறிப்பிடக்கூடிய அந்த கதை, அதுல ஆபிரகாம் பிறந்தது எப்போ, இதுக்கெல்லாம் வந்து வரலாற்று ரீதியான ஆதாரம்லாம் கிடையாது. ஆபிரகாம் இங்க தான் பிறந்தாரு, ஆபிரகாம் இந்த வருஷத்துலதான் பிறந்தாரு, 2 மில்லினியம் 3 மில்லினியம் சும்மா சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான். பட் ஆதாரம் அப்படின்றது எதுவும் கிடையாது. அப்போ முதல்ல ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபர், ஒரு வரலாற்று பாத்திரம், நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம் வந்து ஒரு 2000 பிசின்னு வச்சுக்கலாமே, இன்னையில இருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாம இப்போ இருக்கல இந்த மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிரியாவுக்கு கீழேன்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, அங்கிருந்து அப்படியே மூவ் ஆகி அந்த டைம்ல கனான் தேசம் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல தமிழ்ல படிக்கும்போது கனான் தேசம் அப்படின்றது ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டிலையும் பல இடங்களை சுட்டி காட்டுவாங்க. ஸோ அந்த கானான் தேசத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம. கானான் தேசம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது, இப்போது இருக்கக்கூடிய இஸ்ரேல். இந்த கானான் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. எதற்கு போக சொன்னாரு, ஏன் போக சொன்னாரு, அதெல்லாம் பற்றி தெரியாது, ஏன் போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் போறாரு, ஆபிரகாம் கடவுள் சொல்லிட்டாரு, அதனால போறாரு. உன்னுடைய சந்ததிகள் வந்து பல்கி பெருகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஃபஸி, அதற்கேற்ற மாதிரி அவர் டிராவல் பண்ணி போறாரு. கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த கானான் தேசத்துல ஆல்ரெடி வந்து பல ட்ரைப்ஸ் வாழ்றாங்க, பழங்குடி மக்கள் அந்த பகுதியில வாழ்றாங்க. இப்போது இருக்கக்கூடிய இஸ்ரேல், நான் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அதுல வந்து மக்கள் வாழ்றாங்க ஆல்ரெடி. இவர் போறாரு, போயிட்டு 2 வகையான கதை சொல்றாங்க. இவர் போன உடனே அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் இவரை வரவேற்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, இல்ல அவரை வரவேற்கல, இவர் சண்டை போட்டுதான் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா வந்து குழந்தை கிடையாது. ஆபிரகாமுடைய மனைவி பேர் வந்து சாராவுக்கு ரொம்ப நாளா குழந்தை கிடையாது. அப்போ ஒரு கட்டத்துல இவர் ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயதுல போறாருன்னு சொல்றாங்க கானான் தேசத்துக்கு. இது எல்லாமுமே நம்பிக்கை எழுதப்பட்டது, புனித நூல்ல எழுதப்பட்டது, அதை நம்பக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். வெறும் வந்து இது வந்து யூதர்கள் மட்டும் நம்பல, யாரெல்லாம் நம்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் நம்புகிறார்கள், கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள், இஸ்லாமியர்களும் ஒரு எக்ஸ்டென்ட் நம்புறாங்க இந்த விஷயத்த. ஆபிரகாம்ன்றது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு அவர் வந்து இப்ராஹிம்னு சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் இது என்னோட 75 வயசுல அங்க போறாரு, அவருக்கு குழந்தையே கிடையாது. அதுக்கு பிறகு வந்து இவருக்கு குழந்தை இல்லை அப்படின்றத பார்த்து உங்கள்கிட்ட வேலை செய்யற ஒரு சர்வெண்ட் அவங்களோடு இவருக்கு வந்து உறவு ஏற்பட்டு அதன் மூலமா ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்தது எப்படி, இந்த உறவு ஏற்பட்டது, இதெல்லாமுமே தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற அடிப்படையில சாரா கூட இதற்கு ஒத்துழைச்சாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்லாம் ஒரு கதை சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையின் பேர் வந்து இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்மாயில் பிறந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா சாராவுக்கு கரு உருவாகுது, அவங்களுக்கு ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறகுது. இவங்களுக்குள்ள இப்போ ஒரு சின்ன ஒரு மோதல் நடக்குது. யாரு ரியல் வாரிசு அந்த மாதிரி? ரியல் வாரிசர் வந்து சாராவை பொறுத்த வரைக்கும் இஸ்மாயில் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. தனக்கு இப்போ வாரிசு வந்துருச்சுல்ல, ஐசக் வந்துட்டாரு அப்படின்ற போது இஸ்மாயில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ அவரை கொண்டு போயிட்டு இஸ்மாயிலும் அவருடைய அம்மா அவங்க 2 பேரும் இன்னொரு இடத்துல போயிட்டு ஆபிரகாம் வச்சிடறாரு இந்த சண்டைக்காக, இந்த சண்டை பிரச்சனை அப்படின்ற போது. இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது, அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ நம்ம
சில தினங்களுக்கு முன்னாடி பக்ரீத் பண்டிகை கொண்டாடினோம். இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமான ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா. அப்போ அவருக்கு அவருடைய மெய்டின் மூலமா ஒரு குழந்தை பிறகுது. அதுதான் வந்து இஸ்மாயில். ஓகே, அப்போ திடீர்னு வந்து கடவுள் வந்து ஒரு நாள் கனவுல வராரு. ஆபிரகாமினுடைய அந்த நம்பிக்கையை டெஸ்ட் பண்றதுக்காக அவர் வராரு. வந்து என்ன சொல்றாரு, பலி கொடுக்கணும், உன்னுடைய குழந்தைய நீங்க வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற பட்சத்துல தன்னுடைய ஒரே மகன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த மகன், அவரை கொண்டு போய் பலி கொடுக்கறதுக்காக ஒரு மலை மேலே ஏறி போறாரு. அப்புறம் அவர் வந்து பலி கொடுக்குற முற்படும் பொழுது தேவதூதன் வந்து அவரை தடுத்து நிறுத்தி, நீ உன் மகனை பலி கொடுப்பது தேவையில்லை, அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி கொடுங்க, இல்லைன்னா ஒரு விலங்கை, அது ஆளாளுக்கு ஒரு விலங்கு சொல்லுவாங்க, ஒட்டகம் ஆடு கீடுன்னு, ஏதோ ஒன்று ஒரு விலங்கை பலி கொடுங்கன்னு சொல்லி பலி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கையை நான் மெச்சினேன் அப்படின்றது கடவுள் அந்த டைம்ல அவர் சொன்ன கருத்து. ஸோ அதன் ஞாபகமாக தான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இது எல்லாத்தையுமே எல்லாருமே ஒத்துப்பாங்க. இந்த சம்பவத்தை எல்லாருமே ஒத்துப்பாங்க. இஸ்மாயிலுடைய வழித்தோன்றர்கள் இஸ்லாமியர்கள், ஐசக் இருக்காருல்ல, ஐசக்கோட வழித்தோன்றர்கள் தான் வந்து யூதர்கள். அதற்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இது எல்லாமே நம்பிக்கை. நான் சொல்றது இப்ப சொன்னது வரைக்குமே எல்லாமே நம்பிக்கை. இதற்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலான சயின்டிபிக்கா பேக் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாமே புனித நூல்ல எழுதப்பட்டது. அந்தந்த மதத்தினர் அதை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு யாரும் எதிராக எதுவும் பேசல. அதான் உங்களுடைய நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய அடிப்படை. அந்த மதத்தினுடைய அடிப்படையே அதுதான். அதை நீ மறுத்துட்டா அந்த மதத்துல நீ இல்லைன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஐசக் இருக்கார்ல, ஐசக்கு வந்து ஜேக்கப் அப்படின்னு ஒரு மகன் பிறகுறாரு. அந்த ஜேக்கப்புக்கு ஒரு 12 குழந்தைங்க பிறகுறாங்க. அந்த 12 குழந்தைங்க தான் வந்து யூதர்களினுடைய தொடக்கம். 12 ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூதர்கள்ல வந்து 12 இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த 12 இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தான் வந்து யூதர்கள். அதனுடைய வாரிசாக வந்தவர்கள் தான் யூதர்கள். அவர்களுக்கு பின்னாடி அதனுடைய வாரிசாக வந்தவர்கள் கிறிஸ்துவர்கள். சரியா? இதை சிலர் ஏத்துப்பாங்க, சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் பேசுறேன். அதற்கு பிறகு நான் சொல்றது, இப்ப ஆபிரகாம் கதை முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வந்து நான் சொன்னேன்ல, ஜேக்கப்புக்கு பிறந்த அந்த 12 குழந்தைகள். அந்த குழந்தைகள்ல ஒருத்தர் வந்து ஜோசப். ஜோசப் என்ன பண்றாரு, அது எப்படி ஆபிரகாமுக்கு திடீர்னு ஒரு கடவுள் உத்தரவு போட்டாரோ அதே போல ஜோசப்புக்கு ஒரு உத்தரவு. அந்த உத்தரவின் அடிப்படையில தன்னுடைய இனத்தை, அதாவது யூதர்கள், அவர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு எகிப்துக்கு போறாரு. இதுவும் கடவுளுடைய உத்தரவு. எதுக்கு இந்த உத்தரவு போட்டாரு, அதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் வந்து தெரியாது. சொன்னாங்க, அவங்களால போறாரு. போயிட்டு எகிப்துல அவங்க வாழ்றாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. யாரு? ஜோசப்பினுடைய அதான் யூதர்கள். அந்த யூதர்கள் எல்லாருமே அங்க வாழ்றாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷம் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதற்கு பிறகு அந்த ஃபாரோ, எகிப்தினுடைய மன்னன் வந்து ஃபாரோ. அப்ப அந்த ஏற்கனவே முதல்ல இருந்த ஃபாரோ மாதிரி இன்னொரு ஃபாரோ வரான். அதற்கு பிறகு வந்து இவர்களுடைய டாமினன்ஸ் அப்படின்றது அந்த ஃபாரோவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது எகிப்துல, இந்த யூதர்களுடைய டாமினன்ஸ் அப்படின்றது. அப்போ என்ன பண்றான், அவங்கள 2ஆம் தர குடிமக்களா மாத்த ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு எதிராக கொடுமைகள் நடத்துறான், அவர்களை அடிமைகளாக மாத்துறான். அவர்களை வச்சுதான் அந்த மிகப்பெரிய பிரமிடுகள்லாம் கட்டப்படுறதுக்கான அந்த வேலை வாங்கக்கூடிய அடிமைகளாக அவங்க மாற்றான். அப்ப இந்த இடத்துலதான் வந்து இது வரலாறா கதையா? இதை கதைன்னு கூட நான் சுருக்க விரும்பல, புனித நூல்ல எழுதப்பட்ட ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில இதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்போ அந்த யூத மக்களை காப்பாற்றுவதற்கு மோசஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. மோசஸ் வந்து மோசஸ் கிட்ட கடவுள் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, அடிமைகளாக இருக்கக்கூடிய யூதர்களை நீங்க கடல் கடந்து, அந்த செங்கடலை கடந்து நீங்க வந்து அந்த பக்கமா, அந்த கானான் தேசம் ஏற்கனவே இருந்துச்சுல, அங்கிருந்து தான் இவங்க வந்தாங்க. திருப்பி எதுக்கு எகிப்துக்கு வந்தாங்கன்னு தெரியல, திருப்பி அதே கானான் தேசத்துக்கு திரும்பி போறாங்க. யாரு? மோசஸோடைய தலைமையில கடவுள். ஃபாரோ அவங்களை துரத்திட்டே வர்றாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்துருப்போம் நம்ம. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்க்கலாம். அப்போ ஃபாரோ துரத்திட்டு வர்றாரு. அப்போ செங்கடல் வருது நடுவுல, அது கடந்துதான் அந்த தேசத்துக்கு. உடனே கடவுள் என்ன பண்றாரு, நீ நட அப்படின்றாரு மோசஸ் நடக்கிறாரு. கடல் 2ஆ பிளக்குது. அந்த கடலுக்குள்ள வந்து மோசஸ் முன்னாடி நடக்க, அவர் பின்னாடி வந்து யூதர்கள்லாம் நடந்து போக, ஒரு கட்டத்துல அவங்க கிராஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்கள துரத்திட்டு ஃபாரோ வர, அவங்க ஃபாரோ வரும்போது கரெக்டா கடவுள் மூடி அவங்கள அழிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவர் அப்போ கூட்டிட்டு வராரு, கனான் தேசத்தை நோக்கி மோசஸ் கூட்டிட்டு வராரு. அந்த யூத மக்களை கூட்டிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல வந்து அந்த யூத மக்களை கீழே விட்டுட்டு கடவுளினுடைய வாக்கை பெறுவதற்காக பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கு மேல ஏறி போவார் மோசஸ். அந்த இடத்துலதான் அவருக்கு வந்து 10 கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. அதுதான் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்றது யூதர்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படை. அந்த நம்பிக்கையின் தான் அந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில தான் அந்த யூத மதமே இன்னைக்கு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த 10 கட்டளைகளை சொல்லப்பட்ட விஷயம், யாரையும் கொல்லாதீங்க,
அலறி கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்குது. சரியா? அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல எதையாவது ஒண்ணு அவங்க ஃபாலோ பண்ணா கூட இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக அங்க இருக்கக்கூடிய காசா மக்களை அவர்கள் நடத்த மாட்டார்கள். ஸோ அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்போ மோசஸ்க்கு கொடுக்கப்படுது. அந்த மோசஸ் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு கடவுளிடம் இருந்து பெறப்பட்ட அந்த 10 கட்டளைகளை எடுத்துட்டு மலையில இருந்து கீழே இறங்கி வராரு. அதுக்குள்ளே இங்க இருக்கக்கூடிய யூத மக்கள் அவங்களுக்கான ஒரு தெய்வத்தை உருவாக்கி, இதெல்லாம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்திலே இருக்கு, நீங்க பாத்தீங்க, கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு மோசஸ் வந்து அவர்களை வந்து திருப்பி நல்வழிப்படுத்துறாரு, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை காட்டுறாரு, நல்வழிப்படுத்துறாரு. மோசஸ் இறந்து போயிடுறாரு அந்த இடத்துல. அதற்கு பிறகு மோசஸோடைய ஃபாலோவர் இருக்காரு ஜாஷுவா தான் அதை கண்டினியூ பண்றாரு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த 10 கட்டளை. ஒரு மதம் அந்த மதத்தை எப்படி பின்பற்றணும் அடுத்தவங்களை கூட்டு போறாரு. அந்த பாதியில விட்டு போயிடுறாருல மோசஸ். இப்ப அவர் அடுத்து தூக்கி கானான் தேசத்துக்கு கூட்டு போகணும் அவங்கள. அந்த ஜேர்னி தொடங்குது. ஜேர்னில இடையா வந்து சேர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளை. யார் இல்லாம போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசஸ் இல்லாம போயிட்டாரு. இப்ப ஜாஷுவா கூட்டிட்டு போறாரு. அந்த 10 கட்டளைகளையும் ஒரு பேழையில வச்சு சுமந்துட்டு எடுத்துட்டு போறாங்க. கடவுள் கொடுத்த கட்டளைகளை எடுத்துட்டு சுமந்துட்டு போறாங்க. போனா கானான் தேசத்துக்குள்ள இவங்களை அனுமதிக்கல. அப்போ போர் நடக்குது. சண்டை போட்டுதான் கானான் தேசத்துக்குள்ள நுழைகிறாங்க. யாரு? யூதர்கள் மீண்டும் நுழைகிறார்கள். இதற்கு முன்னர் எங்க இருந்து வந்தாங்க யூதர்கள்? ஆபிரகாமினோட சந்ததி தானே சொல்றீங்க. ஆபிரகாம் அவர் எங்கேயோ கீழே இருந்து திடீர்னு கானான் தேசத்துக்கு வந்தாரு. அப்போதும் அங்கு மக்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 400 வருஷம் போயிட்டு எஜிப்ட்ல இருந்து திரும்பி வராங்க. அப்போதும் அங்க மக்கள் இருந்தாங்க. அவங்களோட சண்டை போட்டுதான் இவங்க உள்ள வராங்க யூதர்கள். அப்போ இந்த நிலப்பரப்பு வரலாற்று ரீதியாக எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அந்த பகுதியில ஆல்ரெடி இருந்தாங்க. யூதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். யூதர்களே அங்க வந்தேரிகள் தான். 2வது முறை உள்ள வரும்பொழுது சண்டை போட்டுதான் உள்ள வராங்க. ஜாஷுவா தலைமையில மிகப்பெரிய போர் நடக்குது. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் வந்த போதும் கூட ஒரு கதை இருக்குது. ஆபிரகாம் அவங்க ஏத்துக்கல, சண்டை போட்டுதான் ஆபிரகாம் உள்ள வராரு. ஜெனரலாவே ஒரு ட்ரைப்ஸா இருக்கும் பொழுது இன்னொரு ட்ரைபை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லா ட்ரைபுகளையும் ஆப்வியஸா அது நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றது கொஞ்சம் நம்ப முடியாது. ஆனா இங்க ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. யாரு? கடவுள். கடவுள் சொன்னா அது நடந்திருந்தானே. ஒருவேளை கடவுளையும் மீறி ட்ரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்தனியா ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கடவுள் அவங்க இன் ஜெனரல் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ட்ரைப் வந்து ட்ரைப் அக்செப்ட் பண்ணிக்காது, சண்டை தான் போடும். இப்ப ஜாஷுவா உள்ள கூட்டு வராரு. இங்க வந்து பல்வேறு சண்டைகள். இப்ப நம்ம பாக்குற அந்த இஸ்ரேல் தேசம் தான் கானான் தேசம். அதுக்குள்ள ஜாஷுவா யூதர்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதற்குள்ள பல ஆண்டுகள் சண்டை நடக்குது. அப்போ வந்து இவங்க வந்த உடனே வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம்லாம் உருவாகல. பழைய நான் இஸ்ரேல் தேசம் பத்தி பேசுறேன், இப்ப இருக்க இஸ்ரேல் கிடையாது அப்படின்னு தேசம் உருவாகல. அங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட ரொம்ப வருஷமா சண்டை போடுறாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இதற்கு இடையில இன்னொரு விஷயம் இங்க நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெடிட்டரேனியன் சி இருக்குல்ல, இந்த மத்திய தரைக்கடல், இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓரத்துல, அதுதான் மத்திய தரைக்கடல். அதுல அந்த கிரீஸ் பக்கத்துல இருந்து ஒரு ட்ரைப்ஸ், அந்த டைம்ல எல்லாம் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அங்க இருந்து ஒரு ட்ரைப்ஸ் கூட்டம் வருது, கப்பல்ல வருது. அவங்க அந்த காலத்திலேயே வந்து போட்டை பயன்படுத்துறதுக்கு தெரிந்து கொண்ட. இதெல்லாம் இந்த நடக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1500 பிசின்னு வச்சுக்கலாம், 1600 பிசி, 1300 பிசி அந்த சமயத்துல. இதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இதற்கு ஆதாரம் இருக்கு. இது வந்து வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கிரீஸ் பக்கம், அந்த பக்கம் சிசிலி தீவு பக்கத்துல இருந்து போட்ல அவங்க வராங்க. வந்து இந்த கானான் தேசத்துல வந்து இறங்குறாங்க. அதுதான் இந்த காசா பகுதி. இப்ப இருக்கல அந்த காசா அந்த பகுதி. அவங்கள யாருன்னா பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிலிஸ்டைன்ஸ், அவங்க வந்து இறங்குறாங்க. அதே சமயத்துக்குள்ளதான் இந்த ஜாஷுவா கூட்டு வந்த யூதர்கள் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட சண்டை போட்டு அவங்களுடைய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிலிஸ்டைன்ஸும் வந்து சேர்றாங்க. இந்த சண்டை கிண்டை எல்லாம் முடிஞ்சு கடைசியில சவுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குறாரு. ஆனா அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பட் அவரால் சக்சஸ்ஃபுல்லா அந்த இது வந்து பிலிஸ்டைனை சேர்ந்தவரா இல்ல உள்ளே வரல? சவுல் வந்து யூதர். ஓகே, யூத தேசத்தை, யூதர்களை வைத்து இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசத்தை உருவாக்குறாரு. அந்த சேம் டைம்ல தான் பிலிஸ்டைன்ஸ் வந்து சேர்றாங்க. அவங்களும் அந்த பகுதியில இருக்கிறாங்க. அப்போ சவுல் உருவாக்குறாரு. சவுல் உருவாக்குன டைம்ல தான் அந்த தேசம் முழுசா கட்டமைக்கப்படல. ஆனா அந்த சமயத்துல பிலிஸ்டைன்ஸும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க, பல்வேறு இனக்குழுக்களும் இருக்கிறாங்க அந்த சமயத்துல. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பைபிள் ஸ்டோரி ஒண்ணு தெரியும், டேவிட் கோலியாத் சண்டை. கோலியாத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட். ஒரு தாவீது வந்து அடிப்பாரு. டேவிட் வந்து என்ன பண்ணுவாரு, அவ்வளவு பெரிய ஜெயிண்ட வந்து சாதாரண ஒரு உண்டிகோலை வச்சு வீழ்த்துவாரு. இந்த கதை நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ கோலியாத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிஸ்டைன், அந்த இனக்குழுல இருந்து வந்தவர் தான் கோலியாத். டேவிட் யாருன்னா ஒரு யூதர்.
ஸோ டேவிட் வந்து ஒரு சாதாரண சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன். அப்போ அந்த சமயத்துல நான் சொன்னேன்ல, சவுல் தலைமையில ஒரு ராஜ்யம் உருவானாலும் கூட பக்கத்துல இருக்கக்கூடிய இல்லைன்னா ஏற்கனவே அங்க இருந்த இனக்குழுக்களோட சண்டை அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ சவுல் தலைமையிலான அந்த இனக்குழுவுக்கும், அதாவது அந்த ராஜ்யத்துக்கும் பிலிஸ்டைன்ஸுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில டேவிடோட அண்ணன்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த டேவிடோட அண்ணன்களை பாக்குறது தான் டேவிட் போறாரு. அந்த சமயத்துலதான் இது வந்து கிளை கதையா? கிளை கதை. இது கிளை கதை. இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது, மறுபடியும் சொல்றேன். இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லக்கூடிய கதை. அப்ப டேவிட் போறாரு, பார்த்தா மிகப்பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் வராங்க. அதுல ஒருத்தர் தான் கோலியாத், மிகப்பெரிய ஜெயின்ட் வராரு. வந்து நிக்கிறாரு, எல்லாரும் ஓடுறாங்க, ஆர்மி எல்லாம், அந்த யூத ஆர்மி ஓடுது, அவங்க அண்ணனும் ஓடுறாங்க. அப்ப டேவிட் என்ன பண்றாரு, தன்னுடைய உண்டிகோலை எடுத்து அடிச்சு வீழ்த்துறாரு, கோலியாத் விழுந்துடுறாரு. அப்புறம் டேவிட் வந்து அந்த கோலியாத்தை வீழ்த்ததுனால அந்த யூத மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெறக்கூடிய ஹீரோவா மாறுறாரு. பிலிஸ்டைன் வர்றது வரலாற்று தகவல். ஆனா அங்க இந்த சண்டை நடந்ததான்றது கதையா? இந்த டேவிட் கோலியாத் சண்டை நடந்துச்சான்றதுதான் கதை. சவுலுக்கு வந்து டேவிட் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுறாரு. ஏன்னா அவர் ராஜா சவுல். டேவிட் வந்து சாதாரண ஷெப்பர்டு, ஒரு ஆடு மேய்க்கிற பையன். அவனை வந்து மக்கள் கொண்டாடுறாங்களே அப்படின்ட்டு சவுல் என்ன பண்றாரு, டேவிட கொலை பண்றதுக்கெல்லாம் ஆள் அனுப்புறாரு. டேவிடு தப்பிச்செல்லாம் ஓடுறாரு. கடைசியில யாரை எதிர்த்தா வீழ்த்தினாரோ அந்த பிலிஸ்டைன்ஸ் கிட்டே போறாரு ஆதரவுக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு சவுலுக்கு எதிராக சண்டைலாம் போடுறாரு. அப்புறம் கடைசியில டேவிட் தலைமையில ஸ்ட்ராங்கா ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படுது. சவுல் உருவாக்குனார்ல, சவுலை வந்து வீழ்த்துறாங்க, சவுலை வீழ்த்திடுறாங்க. டேவிட் வராரு. டேவிட் தான் வந்து ஸ்ட்ராங்கா இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படின்றத உருவாக்குறாரு. அவர் தலைமையில தான் வந்து முதல் முறையா ஸ்ட்ராங்கா யூதர்கள் என்னுடைய ஒரு அரசாங்கம் அங்க உருவாகுது, டேவிடோட தலைமையில. சரியா? இப்ப டேவிட் என்ன பண்றாரு அடுத்த கட்டமா, இவங்க ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, ஜாஷுவா கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, 10 Commandments, அந்த பேழை. அந்த பேழையை வைத்து ஒரு கோவிலை கட்ட வேண்டும், யூதர்களுக்கான கோவிலை கட்ட வேண்டும்ன்றது அவருடைய எண்ணம். ஆனா அவருடைய எண்ணம் அதுவாக இருந்தது, அவரால் அதை செய்ய முடியல. ஆனா டேவிட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இஸ்ரவேல் ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு. அதற்கு பிறகு டேவிடோடைய மகன் வந்து சாலமன். சாலமன் ஒரு முக்கியமான ராஜா. சாலமோன் ராஜா. இஸ்லாமியர்களும் சுலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சாலமன் அப்படின்னு சொல்லுவார்கள். நான் சொல்ற எல்லா பேர்களுக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு பேரை சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸா இருக்கும் ரெண்டுமே. இப்ப சாலமன் தலைமையில ஒரு பயங்கரமா ஃபிளரிஷ் ஆச்சு அந்த டைம்ல. கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் இருக்குல்ல, ரொம்ப சுபிட்சமாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். சாலமன் வந்து கோயிலை கட்டுறாரு, அந்த பேழையை வைத்து ஒரு கோயிலை கட்டுறாரு சாலமன் காலத்துல. அப்புறம் சாலமனுக்கு பிறகு வந்து அவருடைய மகன் வராரு. அவர் அந்த அளவுக்கு, சாலமன் அளவுக்கு ஞானம். சாலமனை பத்தி நிறைய சொல்லுவாங்க பைபிள்ல, அவர் மிக ஞானம் படைத்த ஒருத்தர், அப்புறம் மிகப்பெரிய செல்வம் படைத்த ஒருத்தர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய செல்வம்லாம் இருக்கு. அதை வச்சு நிறைய படங்கள்லாம் வரும். சாலமன் தன்னுடைய செல்வத்தை வந்து கீழே புதைச்சி வச்சிருக்காரு, சாலமன் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போனது, இந்த கதையெல்லாம் வச்சு படங்கள்லாம் வரும். சரி, அப்படிப்பட்ட நபர். ஆனா அவருடைய பையன் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. சாலமனுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் இருக்குல்ல, அது 2 தேசங்களாக, 2 கிங்டமா பிரியுது. ஒன்னு கிங்டம் ஆஃப் இஸ்ரேலு, கிங்டம் ஆஃப் ஜூதா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அண்ட் சவுத் 2ஆ பிரியுது. நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ராஜா இல்லாதனால தேசம் 2ஆக பிரியுது. அப்போ நார்த்தை பொறுத்த வரைக்கும் சமாரியா வந்து அதனுடைய தலைநகர், சவுத்தை பொறுத்த வரைக்கும் ஜெருசலேம் அதனுடைய தலைநகர். சவுத்துல தான் வந்து சாலமனுடைய பையன் இருக்காரு. ரெண்டுமே யூதர்கள் தான், ஆனா 2 தேசமாக பிரியுது. அப்போ வடக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னல 12 ட்ரைப்ஸ் சேர்ந்தவங்க தான் யூதர்கள்னு சொல்லிட்டு, அந்த 12 ட்ரைப்ஸ்ல 10 ட்ரைப்ஸ் வடக்கு தேசத்துல இருக்காங்க, 2 ட்ரைப்ஸ் தான் கீழே இருக்காங்க, ஜூதா. இப்ப கிங்டம் ஆஃப் ஜூதால வந்து 2 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, மேல வந்து 10 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயும் வந்து மோதல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கிங்டம் ஆஃப் ஜூதாவும் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்குது, வெளிப்புறத்துல இருந்து தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் தாக்குதல் பாத்தீங்கன்னா அசைரியன் நடத்துறாங்க, கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் மேல, நார்த் மேல நடத்துறாங்க. அந்த நார்த்ல தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 10 இனக்குழுக்கள் இருந்தாங்கன்னு. அந்த தாக்குதல்ல அந்த 10 இனக்குழுவும் அழிந்து போனதாக சொல்றாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. பைபிள்ல கூட அதை பற்றியான ரெஃபரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு பாபிலோன்ஸ் வராங்க, பாபிலோன் பேரரசு. அவங்களுடைய அட்டாக் என்னன்னா சவுத் மேல நடக்குது, கிங்டம் ஆஃப் ஜூதா மேல நடக்குது. அங்கதான் வந்து கோயில் இருக்கு, சாலமன் கட்டின கோவில் இருக்கு, யூதர்களுடைய கோயில். அந்த கோவில் அழிக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய மிஞ்சி இருந்த யூதர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கூட்டு செல்லப்படுறாங்க. அப்போ இந்த ஏரியாவில் யார் இருந்தா, இன்னொரு கேள்வி இருக்குல்ல,
இனக்குழு பிலிஸ்டைன் இருந்தாங்க, பிலிஸ்டைன் இருந்தாங்க, மற்ற பல இனக்குழுவை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. இது வந்து யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல். அசீரியன் நடத்தின தாக்குதலும் சரி, பாபிலோன் நடத்தின தாக்குதலும் சரி, யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல். யூதர்கள் தாக்கி அளிக்கப்பட்டார்கள், யூத கோவில் இடிக்கப்பட்டது, யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாமும் கூட கதை தான், சரியா? இதெல்லாமும் கதை தான். ஆனா அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்துச்சு, அது யூதர்களாக இருந்தார்களா அப்படின்றதெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. பட் அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு, வரலாற்று ரீதியா நடந்த விஷயம். அதற்கு பிறகு பாபிலோன் மேல யார் படையெடுக்கிறாங்கன்னா பெர்ஷியன்ஸ் படையெடுக்கிறாங்க. இப்ப பெர்ஷியனுடைய கிங் வந்து சைரஸ். அவர் என்ன பண்றாரு, பாபிலோனை வீழ்த்துறாரு. பாபிலோன் தான் ஏற்கனவே கிங்டம் ஆஃப் ஜூடாவையும் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததுல, அப்போ அது இப்போ பெர்ஷியனோட கட்டுப்பாட்டு கீழே வருது. இப்போ பெர்ஷியன்ஸோட கட்டுப்பாட்டு கீழே வரும்பொழுது பெர்ஷியன்ஸ் வந்து தங்களுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுனுடைய பகுதியாக தான் பாபிலோன் அட்டாக் பண்றாங்க. இப்போ ராஜ்யத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களோடு நல்லுணர்வோடு இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை வந்து நீங்க திரும்பியும் உங்களுடைய பகுதிக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்க. அமுச்சு வச்சு அவங்கள வந்து நல்லபடியா வச்சுக்கிறாங்க. திருப்பி யூதர்கள் அவங்களுடைய பகுதிக்கு வராங்க. இந்த சமயத்துல தான் அவங்க 2வது கோயிலை கட்டுறாங்க. ஏற்கனவே வந்து பாபிலோன் இடிக்கப்பட்டது, 2வது கோயிலை அவங்க கட்டுறாங்க. 2வது கோயிலை கட்டி அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க, அந்த பகுதியில செட்டில் ஆகுறாங்க. கிறிஸ்டியானிட்டி எமர்ஜ் ஆகுது. கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூதர், ஜூதாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூதர். அப்போ இந்த சமயத்துல ரோம பேரரசின் கீழே தான் யூதர்கள், இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த நிலப்பரப்பு, யூதர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வராங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, ரோம பேரரசுக்கு எதிராக யூதர்களுடைய எழுச்சி நடக்குது. ஏன்னா ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே அதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்க சுதந்திரமாக இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எழுச்சிக்கு பிறகு இன்னும் கட்டுப்பாடுகள் யூதர்களுக்கு எதிராக விதிக்கப்படுது. குறிப்பா ஜெருசலேம் முழுமையாக ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுது. அந்த பகுதியில ஏற்கனவே இருந்த கோயில், அதான் நான் சொன்னல 2வதாக அவங்க கட்டின கோயில், அந்த பகுதியில வந்து இவர்கள் வந்து தங்களுடைய அந்த அவங்க பேகன் வர்ஷிப்பர்ஸா தான் இருந்தாங்க. அப்போ அவர்களுடைய கோயில் அப்படின்றது மாதிரி கட்டப்படுது. நிறைய மிலிட்டரி செட்டில்மெண்ட்ஸ் அங்க செய்யப்படுது. இந்த மாதிரியான சூழல்ல 2வது எழுச்சி நடக்குது. 2வது எழுச்சி நடந்த சமயத்துல ஒட்டுமொத்தமாக ரோம பேரரசு என்ன பண்ணுதுன்னா, இனிமேல் இவங்களை இங்க விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாத்தையுமே அடிமைகளாக பிடிச்சிட்டு வந்து பல்வேறு நாடுகள்ல வித்துடுறாங்க. இனிமேல் இந்த இடத்துல ஜூதா, கிங்டம் ஆஃப் ஜூதான்ற பேர் இருக்கிறதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிரியன் பிலஸ்டைன் அப்படின்னு பேரையே மாத்துறாங்க. அந்த பகுதியில அந்த பேரே மாத்துறாங்க. யூதர்கள் இருந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய 2ஆம் கோயிலும் இடிக்கப்படுது, தரைமட்டமாக்கப்படுது. அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நாடு கடத்தப்படுறாங்க. எஞ்சியிருந்த யூதர்களும் கூட விட்டு வைக்கப்பட்ட யூதர்கள் கூட இனிமேல் நம்ம இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கடந்து போறாங்க. அந்த தேசத்தினுடைய பெயரே வந்து சிரியன் பிலஸ்டைன் மாற்றப்படுது. பிலஸ்டைன் ஏற்கனவே சொன்ன ஒரு ட்ரைப், அவர்களுடைய பெயரை வைத்து சிரியன் பிலஸ்டைன்ற பேர் மாற்றப்படுது. யூதர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில இருந்து அழித்தொழிக்கப்படுறாங்க. அப்புறம் கிறிஸ்துவம் உருவாக்குது. ஒட்டுமொத்த அந்த ரோம பேரரசு காலம் முழுவதுமே வந்து கிறிஸ்துவம் தான் அந்த பகுதியில இருக்குது. கிறிஸ்துவர்களினுடைய புனித தலமும் அந்த இடத்தில் உருவாகுது. எங்கன்னா நான் சொல்றது ஜெருசலேம்ல உருவாகுது. அதற்கு பிறகு நம்ம 3 மதத்துக்கும் இல்ல, 3வது மதம் இனிமேல் தான் உருவாகவே போகுது. இப்போதைக்கு 2 மதம். அப்ப யூதர்களினுடைய இடிக்கப்பட்ட கோயில் ஜெருசலேம்ல இருக்கு. புதுசா வந்து கிறிஸ்தவர்களுடைய புனித கோவில் அந்த இடத்துல உருவாக்கப்படுது. ஏன்னா ஜீசஸ் பிறந்த இடம், பெத்லஹேம் அங்கிருந்து கிட்டதான், ஜெருசலேம் கிட்ட இருந்து. ஜீசஸ் பிறந்த இடம், ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்த இடம், அது எல்லாமே புனித தலம் எல்லாமே அந்த ஜெருசலேம் நகரத்திலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 700 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுன்னு வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு 600 ஆண்டு முழுக்க ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, கிறிஸ்துவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இங்க இருக்க யூதர்கள் எல்லாரும் கடல் கடந்து நாடு கடந்து எங்கெங்கயோ போயிட்டாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய யூதர்கள் 2ஆம் தர குடிமக்களாக அங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து முழுமையா அவங்க கோயிலே இல்லை, அவங்க கோயிலே இடிச்சாச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சூழல். அப்போ அந்த சமயத்துல எஞ்சி இருந்த யூதர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்துவர்களினுடைய அடிமைகளாக 2ஆம் கட்ட குடிமக்களாக அந்த பகுதியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் 7ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதியில இஸ்லாம் உருவாகுது. முகமது நபியினுடைய உருவாக்கம். அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அவருக்கு வந்து கடவுள் கொடுத்த குரான் அப்படின்ற ஒரு புனித நூல், அதை வைத்து வந்து ஒரு இன்னொரு மதம்
இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் உருவாகுது. அப்போ இஸ்லாம் மதம் உருவாகி முகமது நபிக்கு பிறகு இஸ்லாம் மதத்தை அடுத்தடுத்து உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்வதற்கு அவருடைய வழித்தோன்றர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே அடுத்து இதற்கு முன்னாடி ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி எல்லாத்தையும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இப்போது இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதாவது பாலஸ்தீன் தேசம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருது. நல்லா நோட் பண்ணிக்க. மூன்றாவது மதமும் உருவாகுது. இதற்கு முன்னர் இருந்த சமயங்கள் எல்லாத்திலையுமே கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே, ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஜெருசலேம் இருந்தபோது அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். யூதர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அவங்க எல்லாருமே அடிச்சு வெளியில துரத்தப்பட்டாங்க. அப்போ ஒமர் அவருடைய கீழே, அதாவது முகமது நபிக்கு பிறகு வந்த அடுத்தடுத்த பேரரசினுடைய தலைமை பொறுப்புல, அதாவது இந்த கலிஃபேட்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய பேரரசு, அதனுடைய தலைமை பொறுப்புல இருந்த ஒமரினுடைய காலத்துல இந்த பகுதி இருக்குல்ல, ஜெருசலேம் பகுதியில் அங்க இருந்த யூதர்கள் இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட ஒரு நல்ல நிலையில இருந்தாங்க அப்படின்னு வரலாற்றுல இதற்கு ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. வரலாற்றுல அவர்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனா ரொம்ப ஈக்குவலாக இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் யூதர்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்படல. ஆனா கம்பேரிட்டிவ்லி அவர்கள் சரியாக ரோம பேரரசை விட ஓமருடைய காலத்துல அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவங்க சமமாக இல்லாட்டினாலும் அவர்களுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய உரிமைகள்லாம் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நான் சொல்றேன்ல 638 அதற்கு பிறகு 1917 இந்த இடைப்பட்ட காலம் யோசிச்சு பாரு, ஒரு லெங்க்தியான காலம், 1200 வருஷம். இந்த முழு காலகட்டமும் அந்த பகுதி அப்படின்றது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இஸ்ரேல்னு சொல்றாங்கல்ல, அந்த பகுதி முழுக்க முழுக்க இஸ்லாமிய பேரரசினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இடையில ஒரு பிரீஃபா ஒரு 99 வருஷம் அது கிறிஸ்துவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. மீண்டும் அங்க அது என்னன்றத பின்னாடி வரேன். அதான் அடுத்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். சோ இஸ்லாமிய பேரரசு உருவாகுது. அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே பாலஸ்தீனம் வருது. அதாவது இப்போ இவங்க இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வருது. யூதர்களுக்கு ஓரளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படுது. அவர்கள் அவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை வழங்கப்படுது. இஸ்லாமும் பரவுது. அந்த பகுதி முழுவதும், அந்த ரீஜன் முழுவதும் இஸ்லாம் பரவுது. அப்போ இப்ப 3 மதங்கள் அந்த இடத்துல உருவாயிடுச்சு. யூதர்கள், கிறிஸ்தவம், இஸ்லாம் மூன்றும் உருவாயிடுச்சு. இந்த சமயத்துல இஸ்லாமினுடைய வளர்ச்சி அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய பேரரசினுடைய வளர்ச்சிக்கு எதிராக சிலுவை போர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாற்றுல, சிலுவை போர், குருசேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்போ அவங்க சிலுவை யாருன்னா வேட்டிகனினுடைய தலைமையில, வேட்டிகனினுடைய உத்தரவின் பேர்ல கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாமுமே இஸ்லாம் பரவலை தடுப்பதற்கு, இஸ்லாமிய பேரரசை வீழ்த்துவதற்கு அவங்க எல்லாருமே ஆர்மிஸ் அனுப்புறாங்க. எல்லா நாடுகளும், ஒரு நாடு கிடையாது. வேட்டிகனுடைய உத்தரவு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாருமே சேர்ந்து, அப்புறமா வேட்டிகனுடைய பொது கால் இருக்குல்ல, பொதுவான அழைப்பு, அதன் அழைப்பின் பேர்ல சாதாரண கிறிஸ்துவ மக்களும் கூட அந்த குருசைட்ல சேர்ந்துக்கிறாங்க, சிலுவை போர்ல சேர்ந்துக்கிறாங்க. அப்படியாக வந்த குருசைட்ஸ், அந்த சிலுவை ஏந்தி இஸ்லாமிய பேரரசை வீழ்த்துவதற்காக வந்த அந்த படையினர் ஒரு பிரீஃப் பீரியட், நான் சொன்னல ஒரு 99 வருஷம், அந்த காலகட்டம் ஜெருசலேமை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஜெருசலேம்னு சொல்லும்போது நீ புரிஞ்சுக்கோ, ஜெருசலேம்னா பாலஸ்தீன், இப்போ இவங்க சொல்லக்கூடிய இஸ்ரேல்ன்ற தேசம் இதுதான். அப்போ அந்த படை வருது இல்ல, நான் சொல்றது 12ஆம் நூற்றாண்டுல இது நடக்குது. அந்த படை வரும்பொழுது இஸ்லாமியர்களோடு இணைந்து கிறிஸ்துவ அந்த சிலுவை போருக்காக வந்தாங்கல்ல, அந்த குருசேட்ஸ், அவங்க எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னா யூதர்கள். அப்ப யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா சேர்ந்து ஜெருசலேமை பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவர்களோடு சண்டை போடுறாங்க. அப்ப அந்த சண்டை தோல்வியில தான் முடியுது. இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள். கிறிஸ்துவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஜெருசலேம் மீண்டும் போயிடுது. அப்ப ஜெருசலேம் போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கிறிஸ்துவர்களால். 12ஆம் நூற்றாண்டுல நடந்த விஷயம். அப்புறம் இந்த குருசைட் வருது பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, யூரோப்ல இருந்து இறங்கி வராங்க கீழே. வரும்பொழுது கண்ணில் பட்ட எல்லா யூதர்களையும் அந்த குருசைட்ஸ் படுகொலை செய்து கொண்டேதான் வராங்க. இஸ்லாமியர்களை படுகொலை, அவங்களுக்கு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யூதர்கள். யூத மதம் அப்படின்றது எங்களுக்கு எதிரி மதம் அப்படின்னா அவங்களுடைய பார்வையே. அப்ப அவங்க வரும்பொழுது, இந்த குருசைட்ஸ் வரும்பொழுது முழுக்க முழுக்க யூதர்களுக்கு எதிராக படுகொலையை நிகழ்த்தி கொண்டேதான் வராங்க. கடைசியில இங்க ஜெருசலேம்ல
இஸ்லாமியர்களோடு இணைந்து யூதர்கள் சண்டை போடுறாங்க அவங்களை எதிர்த்து. அதில் தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதை விட யூதர்கள் அதிகமாக படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அந்த பகுதியிலிருந்து. அது வந்து ஒரு 100 வருஷம் தான், ஒரு 99 வருஷம் தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. மீண்டும் இஸ்லாமிய பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஜெருசலேம் வருது. இறுதியாக 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல ஆட்டமன் பேரரசு உருவாகுது. அதுவும் ஒரு இஸ்லாமிய பேரரசு தான். அந்த ஆட்டமன் பேரரசின் கீழே மீண்டும் வந்து இந்த பகுதி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம சொல்றது ஜெருசலேம் சுற்றி இருக்கக்கூடிய இப்ப இவங்க இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய பகுதி வருது. அதற்கு பிறகு ஒரு 400 வருஷம் அந்த ஜெருசலேம் அப்படின்றது ஆட்டமன் பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குது. அங்க இருந்த யூதர்கள் அந்த சமயத்திலும் கூட இப்படியாக கிறிஸ்தவர்களினுடைய கைகள்ல, ரோம பேரரசினுடைய கைகள்ல, அதற்கு முன்னாடி பாபிலோன் பேரரசினுடைய கைகள்ல எதிர்கொண்டது போன்ற அந்த நெருக்கடியை, படுகொலையை அவர்கள் சந்திக்கவில்லை. அப்ப அங்கிருந்த யூதர்கள் ஆட்டமன் பேரரசின் கீழே இஸ்லாமிய பேரரசாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான உரிமை அப்படின்றது எப்படி உமர் கொடுத்தாரோ முதல்ல அதே உரிமை ஆட்டமன் பேரரசின் கீழே அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த உரிமையின் கீழே அவர்கள் ஜெருசலேம்ல இருக்காங்க. அவங்க அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான எல்லா விஷயமும் செய்யப்பட்டது. ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இணையான உரிமை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைன்னு சொல்ல முடியாது. பட் இதற்கு முன்னர் வரலாற்றில் அவர்கள் சந்தித்த அந்த பேரழிவு இருக்குல்ல, படுகொலை, இந்த படுகொலை அப்படிலாம் எதுவுமே நடக்கல ஆட்டமன் பேரரசுல. ஸோ இதுதான் முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு நவீன காலம்னு ஒன்று வருது. இந்த பிற்பகுதியில எப்படியாக யூதர்கள் வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய கதை, நீண்ட கதை. வரலாறு அப்படின்றது அதுக்கு முன்னாடி 2000 வருஷம், அதுக்கப்புறம் 2000 வருஷம், அப்புறம் 80 வருஷமா, 80 வருஷம், அதுக்கப்புறம் இப்போ. ஆமா, இப்ப நம்ம பேச போறது ஒரு கடைசி 80 வருஷம், கடைசி 100 வருஷத்தை பத்தி பேசலாம். அதான் ரொம்ப முக்கியமான வரலாறு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம பேசுறது ஒரு சிலதெல்லாம் வந்து கதை, ஒரு சிலது வரலாறு. பட் இது ரொம்ப முக்கியமான வரலாறு. ஆட்டமன் எம்பையர் வந்த அப்புறம் அப்ப பாலஸ்தீன்ற ஒரு நாடு உருவாயிடுச்சா, பாலஸ்தீன் அப்படின்னு ஆயிடுச்சா, இல்ல ஆட்டமன் எம்பையர் கீழே அவங்க இருக்காங்க அப்படின்ற அளவுல? ரோம பேரரசு வச்ச பேர் இருக்குல்ல, சிரியன் பாலஸ்தீன், அது அப்படியே திரிந்து பாலஸ்தீன் அப்படின்னு மாறிட்டே வருது. ஆனா அந்த பகுதி வந்து ஆட்டமன் பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள், அரபு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அரபியர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, துருக்கியர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாமே இவங்களோட மையப்புள்ளி என்னன்னா, இவங்களை இணைக்கக்கூடிய மையப்புள்ளி எல்லாமே இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நபர்களாக. யூதர்களுடைய செட்டில்மெண்ட்ஸ், அவங்க யூதர்களும் இருக்கிறாங்க. யூதர்கள் வந்து காலம் தொட்டு அந்த பகுதியில இருந்துகிட்டே இருக்காங்க. அவர்களை ஒவ்வொரு பேரரசும் அந்த நிலப்பரப்பை கைப்பற்றக்கூடியவர்கள் அவர்களை எப்படி நடத்தினார்கள் அப்படின்றதான் இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இல்லைன்னா ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இப்படியாக நடந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் அந்த பகுதியில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆட்டமன் பேரரசின் கீழே யூதர்கள் இருக்காங்க, பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க. அண்ட் இந்த டைம்ல பல இடங்களுக்கு பிரிந்து போனா அந்த யூதர்களும் இருக்காங்க. அந்த யூதர்கள் இருக்காங்க, பிரிந்து போய் பல ஐரோப்பாவுக்கு தான் அதிகமா போறாங்க, ரஷ்யாவுக்கும் போறாங்க, அந்த பகுதிக்கும் போறாங்க, போய் செட்டில் ஆகுறாங்க. அந்த பகுதியில யூதர்களை வந்து மற்ற மக்கள் வந்து அவர்களுக்கு எதிராக ஒரு நபர்களாக தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள், ஐரோப்பால பல இடங்கள்ல. ஆன்டி கிரைஸ்ட்ன்றதுனாலே அது ஒரு காரணம். அதை தாண்டி அதுக்கு நிறைய சமூக பொருளாதார காரணங்கள்லாம் இருக்குது. அவர்கள் எப்படி டாமினண்டா வளர்ந்தாங்க, அது முக்கியமான விஷயம். பிரிஞ்சு போறாங்க, பல இடங்களை போய் செட்டில் ஆகுறாங்க. எப்பவுமே தெரியல, ஒரு இனத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய படுகொலையை சந்தித்து ஒரு மிகப்பெரிய சர்வைவலுக்காக இன்னொரு பகுதியில போய் வாழும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து ஒரு க்ளோஸ்டா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள உதவிப்பாங்க. அந்த இனம் அந்த பகுதியில வளர்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சி செய்வாங்க வச்சுக்கோங்க. இது எப்பயுமே எல்லா இடங்களையும் நடக்கும். ஸோ அப்படியாக யூதர்கள் எங்கெங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த யூத மதம் அவர்களை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்போ அதன் அடிப்படையில் அவங்க தங்களுக்குள்ள உதவி கொள்வது, தங்களுக்குள்ள தங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சிக்காக, தங்களுடைய மதத்தினுடைய வளர்ச்சிக்காக அவங்க எல்லாத்தையும் செய்யறது. அதன் அடிப்படையில் அவங்க வளர்ந்து வராங்க. நான் சொல்றது, அவங்க ஐரோப்பாவின் பல பகுதிகளில் போய் செட்டில் ஆனாலும் அவர்கள் இந்த பகுதியில இந்த பகுதியில் அவங்க சந்தித்த அந்த நெருக்கடி போல் இல்லாமல் அந்த பகுதியில வளர்ந்து வராங்க. இந்த வளர்ச்சியே வந்து பிற தேசத்துல இருக்கக்கூடிய பிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா பெரும்பாலும் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படியாக இருக்குன்னா, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வட்டிக்கு கொடுக்கறது,
அந்த வட்டியின் மூலமாக வரக்கூடிய வருவாயில் அவங்க வாழ்றது. இப்போ வட்டி கொடுத்தவன் எப்படி போய் வந்து அந்த பகுதி மக்களை வந்து ட்ரீட் பண்ணுவான், வட்டி தரலன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவான். ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை உருவாக்குது. ஏற்கனவே மத ரீதியாக அந்த வெறுப்பும் அவங்களிடம் இருக்குது. யூதர்களை வந்து அவர்கள் கிறிஸ்துவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை வேற மாதிரி இருக்கு. ஸோ இரண்டும் சேர்ந்து கொண்டு யூதர்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் வந்து அவ்வப்போது பல பகுதிகளில், ரஷ்யா உட்பட எல்லா பகுதிகளும், ஐரோப்பாவில். இது வந்து திரும்ப அவங்களுக்கு ஒரு தனி நாடுக்கான அந்த தாகத்தையும் ஜாஸ்திப்படுத்திட்டே தான். ஆமா, வரலாறு தொட்டு அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வராங்க. எல்லா இடங்கள்லையும், ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க சந்திச்சுட்டு தான் வராங்க. அதை மீறி அவருடைய வளர்ச்சி பெரு அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஐரோப்பாவின் முக்கியமான பகுதிகளில், முக்கியமான இடங்கள்ல, இல்லை முக்கியமாக ஆளுமை செலுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து போய் உட்கார்றாங்க. மிகப்பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க, மிகப்பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, பாலிட்டிஷியன்ஸ்ல மிகப்பெரிய இடத்துலாங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து யூதர்களாக இருக்காங்க. நான் சொன்னேன், அதன் வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமும் இருக்கு. இப்படியாக வேகமாக அவங்க வளர்ந்தது, அவங்களுக்குள்ளான ஒருங்கிணைவு, அவர்கள் சந்தித்த நெருக்கடி, இந்த நெருக்கடிக்கு மத்தியில் அவங்க வாழணும் அப்படின்னா அவர்கள் என்ன ஒன்னா சேர்ந்து வளரணும் அப்படின்ற ஒரு தேவை. இதன் அடிப்படையில் அவங்க வளர்றாங்க. இதெல்லாம் நடக்குது. அதே போலதான் இந்த பகுதிகளிலும் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்த யூதர்களும் அவர்களும் வந்து இருக்கிறாங்க, வளர்றாங்க. வளராமலாம் இல்லை. அவர்கள் இதற்கு முன்னர் சந்தித்த அந்த நெருக்கடியெல்லாம் சந்திக்கல, அவங்களும் வளர்றாங்க. அப்போ இந்த சமயத்துலதான் முதல் உலக போர் நடக்குது. அப்போ உலகம் வந்து இன்னொரு விஷயத்த பார்க்குது. என்ன பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பீரியலிசம் அப்படின்றது ஒண்ணு ஸ்ட்ராங்கா வளருது. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டை காலனியாக்கக்கூடியது. அது வந்து அந்த 15ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய உச்சம் தான் வந்து முதல் உலக போர். இதற்கிடையில் ரொம்ப முக்கியமான உலக அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஏன்னா 14ஆம் நூற்றாண்டுல, 15ஆம் நூற்றாண்டுல அந்த சமயத்துல கான்ஸ்டான்டினோபிள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல வந்து இஸ்லாமியர்கள் கட்டுப்பாடு, அந்த ஆட்டோமன் எம்பையர் அப்பதான் உருவாது, அந்த இடத்துல இருந்து தான் உருவாதுன்னு வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு ஏசியாவுக்கு தரை வழியாக வரக்கூடிய அந்த இடம் தடுத்து நிறுத்தப்படுது. அப்போ இது இஸ்லாமியர்கள் கிட்ட விழுந்துருச்சு. அப்போ ஐரோப்பியர்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் ஏசியாவுக்குள்ள ட்ரேட் பண்ணணும், உள்ள வரணும் அப்படின்னா அவங்க சீ ரூட்டை கண்டுபிடிச்சாகணுன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போதான் கொலம்பஸ் கிளம்பி போறாரு, அமெரிக்கன் வெஸ்புக்கி கிளம்பி போறாரு, வாஸ்கோ ட காமா கிளம்பி போறாரு. இதெல்லாமே இந்தியாவுக்கு ரூட்டை, அதாவது ஏசியாவுக்கு கடல் வழியாக ரூட்டு கண்டுபிடிக்கிற கிளம்பி போய் தான் அவங்க எதேச்சையா நியூ வேர்ல்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரியான தீவுகளை கண்டுபிடிக்கிறாங்க, சவுத் நார்த் அமெரிக்கா. அப்பதான் புதிய உலகமே கண்டுபிடிக்கப்படுது. அப்பனா யோசிச்சு பாரு, இவங்க கண்டுபிடிச்சது இப்பதான் 500 வருஷத்துக்கு முன்னாடி தானே உங்களை நாங்க பார்த்தோம், அதுக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறோம். சோ இவங்க இந்த கடல் வழியாக இவங்க போய் காலனி நாடுகள்ல போய் இறங்குறது இருக்குல்ல, அப்பதான் இந்த காலனி ஆதிக்கம் அப்படின்றது உருவாகுது. அப்போ பிரெஞ்சு காலனி ஆதிக்கமாக இருந்தது, போர்ச்சுகீஸ் காலனி ஆதிக்கம், ஸ்பெயின் காலனி ஆதிக்கம், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம், இதெல்லாம் உருவானது அப்படின்றது இவர்கள் கடல் வழியில. என்னைக்கு கான்ஸ்டான்டினோபிள் வந்து இஸ்லாமியர்களுக்கு கீழே வீழுதோ அப்போதுதான் இவங்க வந்து இதை கண்டுபிடிக்க போய் கடல் வழியாக போய் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் போய் கடல் வழியாக போய் இவங்க இறங்குறாங்களோ, எந்தெந்த தேசத்தை சேர்ந்தவங்க, ஐரோப்பியர்கள் நான் சொல்றது, எந்த தேசத்துல இறங்குறாங்களோ அதையெல்லாம் அவங்களுடைய காலனி நாடுகளாக மாத்துறாங்க. அதுல ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், வடக்கு தெற்கு அமெரிக்க நாடுகள் எல்லாமே உங்களுடைய காலனி கீழாக, ஐரோப்பியர்களுடைய காலனியாக மாறுது. இது இடைப்பட்ட காலத்துல நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காலனி ஆதிக்கம் அப்படின்றது ஒரு தங்களுக்குள்ளே, அதாவது காலனியை உருவாக்கிய அந்த நாடுகள் இருக்குல்ல, ஐரோப்பிய தேசங்கள், பிரான்ஸா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டியை உருவாக்குது. காலனியை யார் அதிக காலனியை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது, இல்லைன்னா ஏன் காலனியா இருக்கணும், நாளைக்கு வந்து இன்னொரு நாட்டுடைய காலனியாக மாறும், அவங்களுக்குள்ளே இந்த சண்டை நடக்குது. இந்த சண்டையினுடைய உச்சம் தான் வந்து முதல் உலக போர். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். முதல் உலக போர் வந்து தங்களுக்குள்ள காலனியாக இருந்த நாடுகளை மறுபகிர்வு செய்து கொள்வதற்காக, இல்லைன்னா உறுதி செய்து கொள்வதற்காக இந்த ஏகாதிபத்தியங்கள் தங்களுக்குள்ள நடத்தின போர் தான் முதல் உலக போர். இந்த முதல் உலக போர் தான் வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் உருவாவதற்கான அடிப்படையை போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அங்கங்க போன யூதர்கள் அங்கங்க செட்டில் ஆகி அவங்க அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த தேச மக்களாகவே மாறிட்டாங்க. ஆனா அவர்கள் மீது அந்த காழ்ப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்துச்சுன்னான்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும்லாம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன, இப்ப இங்க இருக்கிற சீமான் வந்து இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களையும் இவரையும் பாக்குறாங்களா, கன்னடர்களையும் பாக்குறாருன்னா வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தெலுங்குலையும் கன்னடர்களையும் அப்படியா பார்த்தாங்க? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதே போலதான். சோ அங்கேயும் வந்து அப்படி இருந்துட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க கலந்துட்டாங்க, அதோட கலந்துட்டாங்க. அந்த நாட்டு மக்களை ஐரோப்பியர்களாக, பெரும்பாலும் ஐரோப்பியர்களாக மாறிட்டாங்க. ஆனா இந்த காலனிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதில் இந்த ஏகாதிபத்தியங்களுக்குள்ள இருந்த அந்த முரண்பாடு அப்படின்றது உலக போராக மாறுது. அந்த உலக போராக மாறினதனுடைய முதல் உலக போர்
அதுதான் முதல் உலகப் போர். அந்த முதல் உலகப் போர் சமயத்துல யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸு, பிரிட்டன், ரஷ்யா ஒரு பகுதியில ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு புறத்துல யாரெல்லாம் ஒன்னா சேர்றான்னா, ஆட்டமன் எம்பையர் இருக்காங்களே, ஆட்டமன் எம்பையர், ஆஸ்திரியா ஹங்கேரி. அப்போ ஆஸ்திரியா ஹங்கேரியும் ஒரு பேரரசு, ஒரு அரசு, அவங்களும் ஒன்னா சேர்றாங்க. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு போர் நடக்குது. அப்போ இந்த போர் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்கெங்கெல்லாம் காலனியா இருந்தாங்களோ அங்க வரைக்கும் நடக்குது. அது வரைக்கும் அந்த போர் நடக்குது. வெறும் ஐரோப்பால நடக்கல, இவங்க எங்கெங்கெல்லாம் காலனியா இருந்தாங்களோ அங்கேயும் அந்த போருடைய விரிவாக்கம் நடக்குது. அப்போ ஆட்டமன் எம்பையர் கீழே தான் வந்து என்னவா இருக்குது, பாலஸ்டைனும் பெருகுது. இவங்க சொல்ற இஸ்ரேல் அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த போர்ல தொடக்க காலகட்டத்துல வந்து பிரான்ஸும் பிரிட்டனும் ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க. பின்னடைவை சந்திக்கும் போது பிரிட்டன் என்ன யோசிக்குதுன்னா, இந்த போரை வெற்றி பெற்றே ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் வாக்குறுதியை தூக்கி கொடு. இந்த போர்ல நாங்க வெற்றி பெற்றா உங்களுக்கு அதை செய்யறோம், இந்த போர்ல நாங்க வெற்றி பெற்றா இதை செய்யறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாக்குறுதியை கொடு. போர்ல நம்ம வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவர்கள் முதலாவதாக கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, ஆட்டமன் எம்பையர் கீழே இருந்த அரேபியர்கள். ஸோ தேசிய உணர்வு அப்படின்றது ஒன்று உருவாகினதே அப்படின்றது காலனி ஆதிக்கம் உருவானதினுடைய தொடர்ச்சியாகத்தான். அப்போ அரேபிய தேசிய உணர்வு அப்படின்றத பிரிட்டன் வந்து ஏற்கனவே இருந்த தேசிய உணர்வை இன்னும் அதிகமாக ஊட்டுது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்டமன் எம்பையரை வீழ்த்தணும். ஆட்டமன் எம்பையரை வீழ்த்தணும்னா ஆட்டமன் எம்பையர் கீழே இருக்கக்கூடிய அரேபியர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு தனி தேசத்தை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. அந்த வாக்குறுதி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷரீஃப் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது நபி காலத்துல இருந்தே வந்து அந்த புனித தலங்கள் இருக்குல்ல, மெக்கா மதினா, அந்த புனித தலங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பரம்பரையில வந்தவர் தான் அவர். அப்போ அவர் அந்த ஷரீஃப் ஹுசைனுக்கு வந்து பிரிட்டன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குது. இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 1915 நினைக்கிறேன். அப்பதான் முதல் உலக போர் தொடங்கி இருக்கக்கூடிய காலம். அந்த சமயத்துல அவங்களை கூப்பிட்டு, நீங்க வந்து எங்களோடு இணைந்து கொண்டு ஆட்டமன் எம்பையருக்கு எதிராக சண்டை போட்டீங்கன்னா, இந்த போர் முடிவுற்றதற்கு பிறகு உங்களுக்கு தனி அரபு தேசத்தை உருவாக்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில ஷரீஃப் ஹுசைனும் அவருடைய பசங்களும் அவருக்கு கீழே இருந்தக்கூடிய அரேபியர்களும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஆட்டமன் எம்பையருக்கு எதிராக, இவர்களும் இஸ்லாமியர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்களும் இஸ்லாமியர்கள், ஆட்டமன் எம்பையரும் இஸ்லாமியம். அப்போ அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து கிளர்ச்சியை எதிர்கொள்றாங்க. இந்த கிளர்ச்சியினுடைய ஒரு பகுதியா தான் நீங்க இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா யாருங்களா, லாரன்ஸ் வேற யாரும் கிடையாது, பிரிட்டனுடைய ஒரு சோல்ஜர். அவர் தான் வந்து இந்த கிளர்ச்சியாளர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தை கடந்து போய் இந்த கிளர்ச்சியாளர்களை சந்தித்து விடுதலைக்காக உங்களுக்கு தனி தேசத்தை கொடுப்பதற்காக பிரிட்டனினுடைய தூதராக நாங்க வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்டமன் எம்பையருக்கு எதிராக சண்டை போடுங்க, எம்பையருக்கு எதிராக சண்டை போடுங்க, நாங்க உங்களுக்கு தனி தேசம் வாங்கி தரோம்லாம் சொல்லுவார். அந்த கதையெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த படம். அந்த படத்தை வந்து இதுல ரெஃபரன்ஸா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அந்த போர் நடக்குது, போர் நடந்துகிட்டு இருக்கு. அரேபியர்கள் வந்து ஆட்டமன்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறாங்க. அப்ப இன்னொரு பகுதியில் என்ன நடக்குதுன்னா, பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில மறைமுகமா ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. எப்போனா 1916 15 ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அரபு தேசம் அமைத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஷரீஃப் ஹுசைன் சொல்லிட்டாங்க. ஆனா 1916 பிரிட்டனும் பிரான்ஸும் இணைஞ்சு ரகசிய ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர் முடிவடைந்ததற்கு பிறகு இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் இருக்குல்ல, நம்ம இப்ப சொல்றோம்ல, ஈராக்கு, சீரியா, ஜோர்டான், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ரீஜன், சவுதி அரேபியா, இந்த ரீஜனை தங்களுக்குள்ள எப்படி பிரித்து கொள்வது அப்படின்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுறாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, லெபனானும் சிரியாவும் யாருக்கிட்ட போகுதுன்னா பிரான்ஸ் கிட்ட போகுது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பிரிட்டன் கிட்ட போகுது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். இதை பிகோசைக் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்றுல. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து யாருன்னா, 2 நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள். அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவங்களுடைய 2 பேருடைய பேரின் அடிப்படையில வைக்கப்படுது. அதுக்கு பிறகு போரினுடைய சூழல் மாறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் போரிலோட சூழல் இவங்க கை ஓங்கல. இன்னமும் ஜெர்மன் கை ஓங்கி இருக்கு, ஆஸ்திரியா ஹங்கேரியன் கை ஓங்கி இருக்கு, ஆட்டமன் எம்பையரோட கையும் ஓங்கி இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டன் என்ன யோசிக்குது அப்படின்னா, இப்படியாக இவர்கள் கை ஓங்கி இருப்பது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த போர்ல எப்படியாவது அமெரிக்கா தலையிட்டாகணும், தலையிட்டாதான் இந்த போருடைய போக்கு மாறும். அப்போ அமெரிக்கா தலையிடணும் அப்படின்னா, அமெரிக்க அரசை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கக்கூடிய, இல்லாட்டினா அதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யூதர்கள்
அவர்கள் நினைத்தால் அது முடியும் அப்படின்னு அவங்க நினைக்குது. ஸோ இதற்கிடையில ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் யூதர்களை பொறுத்து நடக்குது. ஒரு 1882 அந்த சமயத்துல ஹெட்செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத பத்திரிகையாளர், அவர் தான் வந்து யூதர்களுக்கு தனி தேசம் வேண்டும், யூதர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு. இது எதன் அடிப்படையில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னல அந்த தேசிய உணர்வு அப்படின்றது எல்லா பகுதிகளிலும் உருவாகுது. அது காலனி ஆதிக்கத்தினுடைய ஒரு தாக்கம். ஸோ அதன் அடிப்படையில் இவர்களுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு தேசம் வேணும், யூதர்களுக்கு ஒரு தேசம் வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூதர்கள் பல இடங்கள்ல வந்து இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதைத்தான் வந்து அந்த சமயத்தில் என்ன டேர்ம் பண்றாங்க அப்படின்னா ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஐரோப்பா முழுவதும் வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மாறிட்டு வருது. அப்போ இவங்களும் கொஞ்சம் ப்ராமினெண்டா வளர்ந்து வராங்க. இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு, பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பலம் இருக்கு. அமெரிக்காவிலையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஐரோப்பாவிலையும் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படின்ற போது ஏன் தங்களுக்கு ஒரு தனி தேசம் கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த ஹெட்சலோடைய அந்த முயற்சியின் அடிப்படையில ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது, வேர்ல்ட் ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அப்போ அந்த ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் உருவாகி ஸ்ட்ராங்கா வளர்ந்துகிட்டே வருது. அந்த சமயத்துல தான் முதல் உலக போர் வருது. பிரிட்டன் தொடர்ந்து பின்னடைவுகளை, போருடைய தொடக்க காலத்துல தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுட்டு வருது. அப்போ அவங்க வாக்குறுதியை எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, அமெரிக்காவினுடைய தலையிட்டு இந்த போருடைய திசையை மாற்றணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அமெரிக்காவை யாரை வச்சு பர்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களை வச்சு பண்ண முடியும். அப்ப யூதர்கள்லாம் யாரு? ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட். அப்ப ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு பகுதியாக தான் 1917 பெல்ஃபர் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்தர் பெல்ஃபர் அப்படின்றவர் யாருன்னா பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் வந்து ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் உலக போர்ல நீங்க எங்களை ஆதரிக்கணும், இந்த ஆதரவுக்கு பிரதிபலனாக போர் முடிவுற்றதற்கு பிறகு உங்களுக்கு நாங்க தனி தேசத்தை அமைத்து கொடுக்கிறோம். எங்க அமைச்சு கொடுக்கிறோம்? அதான் ஏற்கனவே யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம், ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டு, மோசஸுக்கு வாக்களிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு தேசம் இருக்குல்ல, அது யாரோட கட்டுப்பாட்டுல கீழே இருக்கு? ஆட்டமன் எம்பையரோட கட்டுப்பாட்டுல கீழே இருக்கு. அவர்களுக்கு எதிராகத்தான் இன்னைக்கு பிரிட்டன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்க ஆட்டமன் எம்பையரை வீழ்த்தணும்னா அதற்கு நீங்க உதவினீங்கன்னா, அதற்கு அமெரிக்காவினுடைய தலையீட்டிற்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு தனி தேசத்தை அந்த யார ஜெருசலேம் தலைநகராக வைத்து, அதாவது ஜெருசலேம்ல தானே அவங்களுடைய புனித கோயில் 2 கோயில் கட்டினாங்க, அதற்கு ஜெருசலேமுடைய தலைநகராக வைத்து உங்களுக்கு வந்து ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கப்படுது. பெல்ஃபர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அதை தான் பெல்ஃபர் டெக்ளரேஷன் சொல்லி சொல்றோம். 1917 எழுதுறாரு இது. அப்போ இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு கலந்தாலோசிக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலந்தாலோசனை நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆட்டமன் எம்பையர் கீழே அவங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள்கிட்ட, அங்க இருக்கக்கூடிய அரபு மக்கள்கிட்ட இவங்க கேட்டாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில தான் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே பிற்காலத்துல உருவாக்கப்படுது. ஹிட்லர் இருந்தாரு. ஹிட்லர் வந்து யூத மக்களை பயங்கரமா அடிச்சு தும்சம் பண்ணாரு, அழிச்சு ஒழிச்சாரு. அந்த மக்கள் நாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் வளர்ந்தாங்க. அப்போ எல்லா நாடுகளையும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அப்படிதான் அவங்க பாலஸ்தீனுக்கு போறாங்க. பாலஸ்தீன் மக்கள் அவங்களை அன்போட ஏற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரை கேப்சர் பண்ணி கடைசியா அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்படின்றது அது 2ஆம் உலக போர் சமயத்துல அது நடந்தது. ஆனா பெல்ஃபர் டெக்ளரேஷன் 1917 அந்த பெல்ஃபர் டெக்ளரேஷன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த வாக்குறுதி, பிரிட்டனால் யூத மக்களுக்கு தனி தேசம் அமைக்கப்படும்ன்ற ஒரு வாக்குறுதி ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்ந்த எல்லா யூதர்களும் வந்து இந்த பகுதியில செட்டில் ஆகணும், அதாவது எங்க பாலஸ்தீன பகுதியில செட்டில் ஆகுறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. இது எப்ப நடக்குதுன்னா, 1ஆம் உலக போர்ல வந்து பிரிட்டன், பிரான்ஸ் அந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த ஊக்குவிப்பு அப்படின்றது ரொம்ப செட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. 1920 வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றது தொடங்கிருச்சு. யூதர்கள் வருகை. அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்களினுடைய வரவேற்பு இருந்ததா இல்ல எதிர்ப்பு இருந்ததா இல்ல என்ன பண்ணா? அப்போ ஆட்டமன் எம்பையர் வீழ்ந்துருச்சு. முதல் உலக போரினுடைய முடிவுல வந்து ஆட்டமன் எம்பையர் வீழ்ந்து போனதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, பிகோசைக் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில இந்த பகுதி வந்துருது பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருது. எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. அப்ப அந்த டைம்ல தான் வந்து லீக் ஆஃப் நேஷன், இப்ப யூஎன் இருக்குல்ல, அதோடைய முன் அமைப்பு வந்து லீக் ஆஃப் நேஷன் உருவாகுது. அந்த லீக் ஆஃப் நேஷன்ல தான் வந்து பாலஸ்தீன் பகுதியை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து
அதற்கு பிறகு அந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா பிரிட்டனுக்கு கொடுக்கப்படுது. அப்ப பிரிட்டன் வந்து பாலஸ்தீனை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்கு. அதான் பிரிட்டனுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பெல்ஃபர் டிக்ளரேஷன் அடிப்படையில யூதர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தனி தேசம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த கட்டுப்பாடும் அவங்க கீழே வருது. அதே சமயத்துல அவங்க ஷரீப் ஹுசைனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, தெரியும்ல, அரபு தேசம் உருவாக்கப்படும். அந்த வாக்குறுதியை அவர்கள் மதிக்கவில்லை, வாக்குறுதி அவங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நிறைவேற்றினாங்க. ஏன் அந்த ஸ்பெஷல் சலுகை? அவங்க ரொம்ப அதிகாரமா இருக்காங்க, அதிகாரத்துல இருந்தாங்க. ஏன் அது வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு விஷயமும் யூதர்களுக்கு சாதகமாக நடக்குது. ஆனா அரேபியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டே வருது இந்த ஏகாதிபத்தியங்களால. பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய ஏகாதிபத்தியங்களால தொடர்ந்து. ஆனா அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, இவர்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு. ஸோ 1920 தொடங்கியே ஐரோப்பாவில இருந்து எல்லா யூதர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில வந்து தொடர்ந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல 1920 சமயத்துல யூதர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்க போனா சில ஆயிரங்கள் தான் இருக்குது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இப்போது இவங்க சொல்றாங்கல்ல இஸ்ரேல்னு, அந்த பகுதியில ஒட்டுமொத்த மக்கள் தொகையில யூதர்களுடைய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 8% தான். மீதம் 92% அங்கிருந்து இருக்கக்கூடியவர்கள் அரேபியர்கள், அது பாலஸ்தீனியர்கள். அப்போ அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து யூதர்களுடைய வருகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பகுதியை நோக்கி. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் பிரிட்டன் தன்னுடைய வாக்குறுதியின் அடிப்படையில எனக்கு தனி தேசத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யூதர்கள் மத்தியில பெருகுது. ஜியோனிஸ்ட் இப்போ வரைக்கும் உருவாகல, நாடு உருவாகல. பட் நாடு உருவாவதற்கான எல்லா பேஸ்மெண்ட்டும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தொடர்ந்து யூதர்கள் வராங்க. அப்ப யூதர்கள் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய அரேபியர்களால் அவர்களை எதிர்க்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அரசு விழுந்துருச்சு, அரசு யூதர்களுக்கு ஆதரவா இருக்கு. பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அப்ப பிரிட்டன் சொல்றதுதான் அங்க நடக்குது. பிரிட்டனுடைய ராணுவம் அங்க இருக்குது. அப்ப பிரிட்டன் வந்து யூதர்கள் வருவதை அலோ பண்ணுது. அப்போ அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய அரேபியர்களுடைய உரிமை அப்படின்றது தொடர்ந்து நசுக்கப்படுது. அவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டே வருகிறார்கள். யூதருடைய வருகை அதிகமாயிட்டே வருது. அப்ப அவங்களுடைய செட்டில்மெண்ட்டும் அதிகமாயிட்டே வருது. அப்ப செட்டில்மெண்ட்னா எதன் அடிப்படையில? ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களிடம் வந்து பெரும் தொகையை கொடுத்து அந்த நிலப்பரப்புகளை வாங்குறாங்க. இப்ப வரக்கூடிய யூதர்கள் தங்களுடைய நாட்டை ஆக்கிரமிக்கிறார்கள், எதிர்காலத்துல இது நாமளே இல்லாம போயிடும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு அப்ப இல்லை. அப்ப பெரும் தொகை, அதான் ஒரு அரசு விழுந்துருச்சு, இன்னொரு அரசின் கீழே வந்து 2ஆம் தர குடிமக்களாக இருக்கிறோம், நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வித்துட்டு போறாங்க அவங்க. பல இடங்கள்ல சில இடங்கள்ல தான் வந்து காசு கொடுத்து அவங்க வாங்குறாங்க. பல இடங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அடித்து விரட்டி அந்த இடத்த வந்து யூதர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. யூதர்களுடைய மிலிஷியா உருவாகுது, யூதர்களுடைய ஆயுதக்குழு உருவாகுது. அந்த ஆயுதக்குழு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை எதிர்த்து கிளர்ச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் வரலையா? அதான் அதற்கு பிறகுதான் நடக்குது. இப்ப இதற்கு பிறகுதான், அதாவது இவர்கள் வராங்க, காசை கொடுத்து வாங்குறாங்க, அடிச்சு துரத்துறாங்க, இவங்க மிலிஷியா உருவாகுது, யூதர்களுக்குன்னு தனியா ஆயுதக்குழு உருவாகுது. அந்த ஆயுதக்குழு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அடிக்குது. அதற்கு பிறகு பாலஸ்தீனியர்கள் திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு 1930 ஆயிடுது. அப்ப பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இன அழிப்பு அப்போதே தொடங்கிடுது. மிகப்பெரிய மேசக்கர் நடக்குது. யூதர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பாலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த சமயத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்ப யூத ஆயுதக்குழு உருவாகுது. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய ஆயுதக்குழு அதுக்கப்புறம் வருதா? சோ இவங்களும் அடிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் மொத்தமா வராங்க, வந்து இறங்குறாங்க, வந்து இறங்கி தங்களை அடிக்கிறாங்க, தங்களுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறாங்க. இது யாரோட பாதுகாப்புல நடக்குது? பிரிட்டன் ராணுவத்தோட பாதுகாப்புல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க சமயத்துலதான் ஜெர்மனில வந்து ஹிட்லர் ஆட்சிக்கு வர்றாரு. 1936 சமயம். ஹிட்லர் ஆட்சி கீழ் வரும்பொழுது ஜெர்மனில இருந்த யூதர்கள் எல்லாருமே வந்து 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுறாங்க. அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுது. அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்திலேயே 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. 2ஆம் உலகப் போர் தொடங்கினோடனே ஆல்மோஸ்ட் ஐரோப்பா முழுவதும் வந்து ஹிட்லரோட கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. அப்போ ஐரோப்பா முழுவதும் இருந்த யூதர்கள் எல்லாருமே அடிச்சு விரட்டப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். கேஸ் சேம்பர்ல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள அனுப்பப்பட்டு விஷவாயு திறந்து விடப்பட்டு
கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா போய் எரிக்கிறாங்க. கான்சென்ட்ரேஷன் கேம்ப் வந்து அங்கங்க அந்த பகுதிகள், கான்சென்ட்ரேஷன் கேம்ப் வந்து பல பகுதிகளில் ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளில் உருவாக்கப்படுது. போலண்டில் உருவாக்கப்படுது. இந்த மாதிரி பல இடங்களில் உருவாக்கப்படுது. அப்போ இப்போ என்ன பண்றாங்க, ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாங்களா யூதர்கள், தங்களுடைய செட்டில்மெண்ட் நோக்கி, தங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட்னு சொல்லி அந்த பேர்ல வந்துகிட்டு இருந்தாங்களா, இப்போ வந்து பெருமளவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஐரோப்பா முழுவதும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் அங்க வாழ முடியாது. ஜெர்மனியோட, அதுவும் நாசி ஜெர்மனியினுடைய கீழே வந்து ஐரோப்பா இருக்குது, அங்க யூதர்களால் வாழ முடியாதுன்ற ஒரு சூழல். அப்ப யூதர்கள் கூட்ட கூட்டமாக வராங்க. அந்த சமயத்துலதான் நீ சொன்ன அந்த காட்சிகள்லாம் நடந்தது. அப்ப அப்படி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய யூதர்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய படுகொலையை சந்தித்து வருகிறார்கள். அப்ப அவர்கள் வந்து இப்ப வர்றதுக்கான இடம் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. எங்க போறது, வேற வேற இடங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப பெல்ஃபர் டெக்ளரேஷன் அடிப்படையில தனி ஒரு நாடு இந்த பகுதியில் நாங்க உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு பிரிட்டன் சொல்லி இருக்கு. 2ஆம் உலக போர் தொடங்கிருச்சு. 2ஆம் உலக போர்ல ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் களமிறங்கி இருக்கு. அப்படின்ற போது பிரிட்டன் நமக்கு ஒரு நாட்டை உருவாக்கி தரும், ஏற்கனவே நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு. முதல் உலக போர் சமயத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கு. இந்த பகுதியில ஏற்கனவே நம்முடைய யூதர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நாம் வரக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு ஐரோப்பால இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் இங்க நோக்கி வராங்க, பாலஸ்தீனத்தை நோக்கி வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. சோ அங்க படுகொலை செய்யப்பட்ட யூதர்களை வந்து இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் வரவேற்கிறாங்க ஒரு கட்டத்துல. ஏன்னா அங்க ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இங்கேயும் அவர்களுக்கு மேலே ஒரு முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடையும் மீறி அவர்களை வரவேற்கிறாங்க. முரண்பாடு மிகப்பெரிய தீவிரமடையும். அப்போ இவர்கள் வந்து சேர்றாங்கல்ல, கூட்டம் கூட்டமாக வந்து சேர்றாங்க. அப்படின்ற போது இங்க இருக்க டெமோகிராஃபியே மாறுது. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றது இங்க வந்து மாறுது. இப்போ பெருமளவுக்கு யூதர்கள் வந்து இங்க சேர்ந்துடுறாங்க. அப்போ இவர்களுக்கு தனி தேசம் உருவாவது அப்படின்றது ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சூழல் வருது. அப்போ இங்க நான் சொன்ன மாதிரி யூதர்களுடைய ஆயுத குழுவும் இருக்கு. அது வந்து பிரிட்டனுக்கு எதிராகவும் சண்டை போடுது. எனக்கு தேசம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீ இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனுக்கு எதிராகவும் சண்டை போடுது. இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி யூதர்களுடைய வருகை அப்படின்றது அந்த பகுதியில ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் 2ஆம் உலக போரினுடைய முடிவு 1945 முடியுது. முடிந்ததற்கு பிறகு பிரிட்டன் வந்து ஏற்கனவே அவங்க யூதர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய அந்த வேலைகள்ல இறங்குது 1948. இதற்கிடையில வந்து பிரிட்டனினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில், நான் சொல்றது அந்த மத்திய தரைக்கடல் பகுதி, நம்ம சொல்றோம்ல இப்போ வளைகுடா பகுதி, அந்த பகுதியில இருந்த நாடுகள் எல்லாமே பிரிட்டன்ல இருந்து விடுதலை ஆகுது. ஆப்பிரிக்காவில் பல தேசங்கள் விடுதலை ஆகுது. எப்படி இந்தியாவுக்கு 47 விடுதலை கிடைச்சோ அதே மாதிரி பல தேசங்கள் விடுதலை ஆகுது. அவர்களுக்கு தேசிய உணர்வு மேலோங்குது. அரபு தேசிய உணர்வு அப்படின்றது அந்த பகுதியில மேலோங்கி இருக்கிறது. பிரிட்டனுக்கு எதிரான அந்த மனநிலை உருவாகுது அந்த பகுதிகள் எல்லாமுமே. அப்போ அந்த சமயத்துலதான் வந்து 1948 பிரிட்டன் வந்து தனி தேசம், அதாவது இஸ்ரேல்ன்ற ஒரு தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முன்மொழிவு ஐநாவின் மூலமாக அந்த முன்மொழிவு உருவாகுது. பல தேசங்கள் அதை ஆதரிக்குது. அதற்கு காரணம் 2ஆம் உலக போர்ல யூதர்கள் சந்தித்த அந்த கொடுமை. அந்த கொடுமையில அப்போ இருந்த சோவியத் யூனியனும் வந்து ஆதரிக்குது. அவங்க இப்படி ஒடுக்கப்பட்ட இனமா இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தனி நாடு உருவாவதுல இந்த தவறும் கிடையாது. யாருமே வந்து 50 வருஷம் கழிச்சு இவங்க இதை பண்ண போறாங்கன்றது தெரியல. அப்பவே அது நடந்துகிட்டு இருக்கு அந்த கொடுமை. அப்ப அந்த கொடுமையை வந்து அவங்க சாதாரணமா பாத்துறாங்க. அது 2 இனக்குழுக்களுக்கான பிரச்சனை. பாலஸ்தீனர்கள் இப்படியாக விரட்டி அடிக்கப்படுறாங்க, அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க அதை பத்தி அதை ஒரு பெரிய இஷ்யூவாவே. ரெண்டாவது, இந்த ஒரு முஸ்லிம் ஸ்டேட், அதுக்கு நடுவுல இப்படியான ஒரு நாடு அமையணுன்றதும் பிரிட்டன் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கான தேவையா அப்படி ஒரு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பார்வை. அப்போ இந்த பகுதி முழுவதும் இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து விடுதலையான நாடுகள் தனியா இருக்காங்க. எல்லாருமே நம்மள்ட்ட இருந்து விடுதலையான நாடுகள். அரபு தேசியம் அப்படின்றது அங்க வந்து பத்தி எரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாகி அவங்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸா ஒரு நாடு இருக்கு, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல நாம உருவாக்கி ஒரு நாடு உருவாகுது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு தேவையாகவும் கூட இருக்குது. நீ சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஆனா சோவியத் யூனியன் அதை அப்படி பார்க்கல. சோவியத் யூனியன் ஆதரிச்சது அப்படின்றது ரஷ்யாவுல ஹிட்லருடைய ராணுவம் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டும் இல்லாமல் ரஷ்யர்களை அவர்கள் நடத்தியது, குறிப்பாக யூதர்களை நடத்தியது, இதெல்லாம் வந்து சோவியத் யூனியன் பார்க்குது. அப்போ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தனி தேசம் உருவாகுது அப்படின்றது ஐரோப்பாவில் அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனை, ரஷ்யாவில் அவர்கள் சந்தித்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அவர்களுக்கு ஒரு தனி தேசம் உருவாகுது அப்படின்றது அது வந்து ஒரு காலத்தின் தேவை அப்படின்னு சோவியத் யூனியன் கருதுது. சோவியத் யூனியனும் ஆதரிக்குது, அமெரிக்கா ஆதரிக்குது, பிரிட்டன் ஆதரிக்குது, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஆதரிக்குது. இப்போ யார் எதிர்க்க முடியும்?
அப்ப யாருமே வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. ஒரு பக்கம் வெறும் யூதர்கள் வந்து அவர்கள் சந்தித்த பிரச்சனையை தான் பார்த்தாங்களே தவிர, அங்க இருக்கக்கூடிய அரபியர்கள், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள், அவர்களுடைய எதிர்காலம் என்ன, அவர்களுடைய அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கான அதை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை. அதை பத்தி எது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுதுன்னா, யூதர்கள் சந்தித்த அந்த பிரச்சனை இது எல்லாமே ஓவர் ஷேடோ பண்ணி. இன்னொரு பக்கம் ரீஜனலா பார்க்க போனா ஜியோ பொலிட்டிக்கலின் அடிப்படையில, அந்த புவிசார் அரசியலின் அடிப்படையில அப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாவது ஏதோ ஒரு வகையில பிரிட்டனுக்கு, பிரான்ஸுக்கு, அமெரிக்காவுக்குலாம் ஒரு தேவை அப்படின்றது மாதிரியும் மாறுது. ஓகே, இப்போ அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, பாலஸ்தீனியன்ஸ் வெர்சஸ் இஸ்ரேல் இருவருக்குமான அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க இருந்ததெல்லாம் சொன்னீங்க, அவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தது, ஆயுத குழுக்கள் உருவானது, இதெல்லாம் சொன்னீங்க. பிரச்சனை வந்து அப்போ அந்த நாடு உருவானதுல இருந்து சண்டை அப்படின்றதும் அப்போ வந்து நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும்? நாடு உருவான உடனேயே சண்டை தொடங்கிருது. ஓகே, அது அவங்க விரும்பல. 1948 ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகுது. அந்த தீர்மானம் முழுமையடைய கூட இல்லை, அதுக்குள்ளே அந்த தேசத்தை இஸ்ரேலியர்கள், அதாவது யூதர்கள் தாங்களே அறிவிச்சுக்கிறாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகி விட்டது, இந்த பகுதி தான் எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நம்ம இஸ்ரேல்னு சொல்றோம்ல, அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இஸ்ரேலாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவு தூரம் அவங்க செட்டில்மெண்ட்டை விரிவுபடுத்தியிருந்தாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க இஸ்ரேல்னு அறிவிச்சிட்டாங்க. எக்ஸாக்டா இதுதான் மேப்பு கிப்புலாம் போடவே இல்லை, இஸ்ரேல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ எஞ்சி இருந்த பகுதி இப்போ வெஸ்ட் பேங்க்னு சொல்றோம்ல, வெஸ்ட் பேங்க், காசா, வெஸ்ட் பேங்க்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மேலே வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாலஸ்தீனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இஸ்ரேல் தனக்கான ஒரு தேசத்தை அறிவிச்சிருச்சு, ஐநாவுக்கும் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவான உடனேயே அதை சுற்றி இருந்த அரபு தேசங்கள் எல்லாமுமே 1948 அவங்க தேசம்னு அறிவிக்கிறாங்கல்ல, உடனடியாக இஸ்ரேல் மேல போர் தொடுக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேல் வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1948 நடந்துச்சு. இப்போ யார் யாரெல்லாம் போர் தொடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியா, எகிப்து, ஜோர்டான், ஈராக்கு, லெபனான், இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்போதுதான் உருவான இந்த புதிய தேசத்தின் மேல போர் தொடுக்கிறாங்க. இஸ்ரேல்ன்ற நாட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டினுடைய உருவாக்கமே வந்து அநீதி, அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் போர் தொடுக்கிறோம் சொல்லிட்டு இத்தனை நாடுகள் ஒன்னா சேர்ந்து அப்போதுதான் உருவான இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது. தாக்குதலினுடைய தொடக்க காலகட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வீழ்ந்துரும். லாஜிக்கலி ஸ்பீக்கிங், இவ்வளவு பெரிய பெரிய நாடு வந்து ஒரு சின்ன உருவான நாடு, இஸ்ரேல் வீழ்ந்துரும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் ஐநாவால் அறிவிக்கப்பட்டுருச்சு, தேசம் உருவாயிடுச்சு. உருவான உடனேயே அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீனிய கிராமங்களுக்குள்ள புகுந்து அந்த கிராமங்களை வேட்டையாடுகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை அப்பவே தொடங்கிடுறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய கிராமங்களை அடிச்சு துரத்துறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்துறாங்க, கிராமங்களை எரிக்கிறாங்க. எப்படி அது புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு ஒடுக்குமுறை சந்திச்சுட்டு வந்த ஒரு இனம் வந்து திரும்ப இப்படி யோசிச்சு பாரு. அப்பதான் அந்த ஒடுக்குமுறையை சந்திச்சுட்டே வராங்க. அவங்க அங்கதான் வந்து சேர்ந்து ஒரு 2 வருஷம் கூட இல்லை, 3 வருஷம் கூட இல்லை. எங்க இருந்து வராங்க? எல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வராங்க. பலர் வந்து தப்பிச்சு ஓடி வராங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு போகாம தப்பிச்சு ஓடி வராங்க. ஆனா கண்கூட ஹிட்லருடைய இராணுவம் நடத்திய அந்த மிகப்பெரிய படுகொலையை சந்தித்து விட்டு வந்தவர்கள் அவர்கள். ஆனா அதே படுகொலையை அடுத்த 2 ஆண்டுகள்ல அதே படுகொலையை என்னென்னலாம் வந்து பாசிஸ்ட் ராணுவம் செய்ததோ, ஹிட்லர் ராணுவம் செய்ததோ, அதை அடுத்த 2 வருஷத்துல தங்களுக்குன்னு ஒரு தேசம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் வந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்துறாங்க. பிரிட்டன் ராணுவத்தினுடைய உதவியோடு நடத்துறாங்க அந்த கொடுமைகளை. பாலஸ்தீனர்கள் கூட்டம் கூட்டமாக அடித்து துரத்தப்படுகிறார்கள். எங்கன்னா பல 100 வருஷங்களாக அவர்கள் வாழ்ந்த அந்த கிராமங்களில் இருந்து அவர்கள் அடித்து துரத்தப்படுகிறார்கள். அந்த பகுதியிலலாம் போய் அந்த வீடுகளை இவங்க கைப்பற்றுகிறாங்க, யூதர்கள் கைப்பற்றுகிறாங்க. இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 7 லட்சம் அகதிகள், பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய சொந்த தேசத்துல இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. இதுதான் அவங்க வந்து நக்பா அப்படின்னு சொல்றாங்க. பாலஸ்தீனிய அந்த போராட்டத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் வந்து அவங்க சொல்லும் போது இதை பேரழிவு, அது பேர் வந்து பேரழிவு, நக்பா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள்ல போய் அவங்க குடியேறாங்க, அகதிகளாக குடியேறாங்க, அவங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு. அப்பயே 1948 45 போர் முடியுது. போர் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பெரும் கூட்டம் அங்க வருது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடறாங்க. போர் சமயத்திலயும் வர ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு சர்வைவல் டெக்னிக்கா பார்க்கலாமா? நம்மள எல்லாத்தையும் அது எப்படி வந்து ஒரு இருந்தே ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணிடலாம், நம்ம இதுக்கு மேல நம்ம தப்பிச்சு பிழைக்கிறதுக்கா இங்க இருந்தாகணும், வேற எங்க போனாலும் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்ற அடிப்படையில உங்களை அடிச்ச ஒருத்தர் இருக்கான், அவனை விட்டுட்டு உனக்கு ஒரு தேசம்னு ஒண்ணு உருவாக்கி தரேன்னு ஒருத்தன் சொன்னான், அவனை விட்டுட்டு
அங்க அந்த தேசத்துல வாழ்ந்த மக்களை வந்து நீங்க வந்து அடிச்சு துரத்துறது, அடிச்சு படுகொலை செய்யறது, அவர்களை அகதிகளாக்குவது, இதெல்லாம் வந்து எப்படி புரிந்து கொள்வது இந்த மனநிலையை? இதுக்கு எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இன்ன வரைக்குமே நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியல. அப்போ அந்த யூதர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை அடித்து துரத்து பிரிட்டனுடைய ஆதரவோடு, பிரிட்டனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இந்த இடத்துல இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாவது தன்னுடைய கையால் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்றது உருவாக வேண்டிய தேவை இருக்கு. அதை அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பயன்படுத்திக்கிறாங்க, ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் பயன்படுத்திக்குது. தனி நாடு உருவாகிறது அப்படின்றது சாத்தியமாயிடுச்சு. நக்பா, அதை தான் சொல்றோம், நக்பா. மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறாங்க. அப்ப இதை சுத்தி இருக்கக்கூடிய தேசங்கள் பார்த்துட்டு இருக்கு, அரபு தேசங்கள் பார்க்குது. தன் மக்களை இப்படியாக அடித்து துரத்தி தங்களுடைய தேசத்துக்கு அகதிகளாக அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு தனி தேசம் யூதர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசல, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த புதிதாக உருவான இஸ்ரேல் என்ற தேசத்திற்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. யாருன்னா சுத்தி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள். யாருன்னா ஜோர்டன், ஈஜிப்டு, சிரியா, லெபனான், ஈராக் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து, இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் பிரிட்டனுடைய இல்லைன்னா பிரான்ஸோடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்தவங்க, அதுல இருந்து விடுதலை பெற்றவங்க இவங்க எல்லாம். இப்போ இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பிரிட்டன் தான் அந்த வேலையை செய்து தன்னை ஒரு காலத்துல காலனியாக வைத்து கொண்டிருந்த அந்த பிரிட்டன் வந்து இப்போ இந்த பகுதிகளில் என்னுடைய மக்களை வெளியேற்றி விட்டு இஸ்ரேல்ன்ற ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கு. அப்போ அந்த உருவாக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் அரப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 நடக்குது. அந்த போர் தொடக்கப்பட்ட காலத்துல நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், இப்பதான் புதுசா உருவான தேசம், உங்களுக்கு ஆயுதம் கீதம் இல்லை, எல்லாம் கொடுத்தது யாருன்னா பிரிட்டன் கொடுத்த ஆயுதம் தான். பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுல தான், பிரிட்டனுடைய ஆதரவுல தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்துனாங்க. எப்படி வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு பெரும்பான்மையான மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாகியே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்ப எப்படியாவது அவங்கள உயிரோட்டாவது காப்பாத்துவாங்க. அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. போருடைய தொடக்க காலகட்டத்தில் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இஸ்ரேல்ன்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போதான் உருவான தேசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. உடனடியாக ஐநா தலையிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிரீதிங் பீரியடுக்காக யூதர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. 8 வாரம் போர் நிறுத்தம், கிட்டத்தட்ட ஒரு 8 வாரமோ 6 வாரமோ போர் நிறுத்தம். அதே ஐநா நீ சொல்றதா தூக்கி போடுது. அதே ஐநா வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வருது. ஐநா யாரு? அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. போர் நிறுத்தம் அப்படின்றது இஸ்ரேலால் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, ஆயுதங்களை வாங்குவதற்கு, ஆயுதங்கள் மூலமாக தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அந்த போர் நிறுத்தம் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தம். அப்போ அந்த சமயத்துல ஐநா என்ன பண்ணுதுன்னா, அந்த பகுதியில யாரும் எந்த நாடும் ஆயுதங்களை விற்கக்கூடாது, ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, எந்த நாட்டுக்கும், புதுசா உருவான இஸ்ரேலுக்கும் கொடுக்கக்கூடாது, சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு தடையையும் போடுது. போர் நிறுத்தமும் இருக்குது, தடையும் இருக்குது. ஆனா அந்த தடை யாருக்காக போடப்பட்ட தடைனா, அரபு தேசங்களுக்கு போடப்பட்ட தடையாக இருக்குது. ஆனா இஸ்ரேல், புதிதாக உருவான இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள், அப்போ வந்து செக்லோஸ்லோவேக்கியா நாடு, தனி நாடு இருக்கு, அங்கிருந்து ஆயுதங்கள் யாரால் கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்படுது அப்படின்னா ஜியோனிஸ்ட் மூவ்மெண்டால கொண்டு வந்து சேர்க்கப்படுது. ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் தானே அந்த நாட்டை உருவாக்குச்சு. அப்ப ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கள்ள சந்தையில, அவங்க ஏற்கனவே அதெல்லாம் கை தேர்ந்தவர்கள், அவர்கள் கள்ள சந்தையில மிகப்பெரிய ஆயுதங்களை வந்து செக்ல இருந்து கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க. மிகப்பெரிய ஆயுதங்கள் வந்து சேருது. ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஆயுதங்கள். திருப்பி போர் தொடங்குது. இந்த முறை இஸ்ரேலின் கை ஓங்குது. அப்போவே இஸ்ரேலின் கை ஓங்குது. மெஞ்சி இருந்த பாலஸ்தீன பகுதிகள் எல்லாமுமே வந்து இப்போ வெஸ்ட் பேங்க்னு சொல்றோம்ல, இந்த வெஸ்ட் பேங்க் பகுதி அது வந்து ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டின் கீழே போகுது. இப்போ காசா சொல்றோம்ல, அந்த ஏரியா அது வந்து எஜிப்டோட கட்டுப்பாட்டின் கீழே போகுது. அதற்குள்ளே வந்து அரபு தேசங்கள் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த போர்ல தோக்க போறாங்கன்ற ஒரு சூழல் வரும்பொழுது ஐநா மீண்டும் தலையிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை வேணாங்க. அப்போ யாரெல்லாம் எந்தெந்த நிலப்பரப்புல அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ அந்தந்த நிலப்பரப்புல ஸ்டேட்டஸ் கோ. நான் சொன்னேன்ல, எஞ்சி இருந்த பாலஸ்தீன பகுதி ஒரு பக்கம் ஜோர்டானுக்கும், வெஸ்ட் பேங்க் வந்து ஜோர்டானும், காசா வந்து எஜிப்ட் பக்கத்துக்கும் போயிடுச்சு. மீதம் இருந்த பாலஸ்தீனியர்களுடைய ட்ரெடிஷ்னலான லேண்ட் இருந்துச்சுல, அதாவது இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாவதற்கு முன்னரே அந்த பகுதிகளையும் கூட இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருது. அப்படியாக முதல் அரபு இஸ்ரேல் போர் அப்படின்றது முடிவுக்கு வருது. அப்போ இந்த போருக்கு பிறகுதான் நான் சொன்னேன்ல, இந்த 7 லட்சம் அகதிகள் பல்வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆகுறாங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு தேசங்களில் போய் பாலஸ்தீனியர்கள் போய் செட்டில் ஆகுறாங்க. இப்படியாகத்தான் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நக்பா அப்படின்றது. நக்பாக்கு பிறகு அதுக்கு பிறகு நடந்த போர்லயும் வந்து அகதிகள் வெளியே வராங்க. இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ரெஸ்ட் ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் யாசர் அரஃபத் வராரு, திரும்ப பாலஸ்தீன்ல நாங்க ஒரு சுயநிர்ணய உரிமை வேணும், இஸ்ரேல் எப்படி இருக்கணும், இஸ்ரேலுடைய அளவு என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. நம்ம தொடக்கத்துல பேசின ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனை அப்படின்றது அக்டோபர் 7, 2023 இந்த பிரச்சனை தொடங்கல. ஒரு 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம், நடுவில் ஒரு 80 வருஷம் ஒரு சர்வதேச அரசியல் எல்லாமே இதை சுத்தி நடந்திருக்குன்றத பார்த்தோம். அண்ட் நடுவில் தான் இடைப்பட்ட இடத்துல தான் நிறைய லீடர்ஸ் வராங்க, நிறைய மூவ்மெண்ட்ஸ் வருது. அப்படிலாம் நடந்திருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? இன்னைக்கு எந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க? இல்ல, இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக, தங்களுடைய தேசத்திற்காக நடத்திய போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ என்னைக்கு வந்து பாலஸ்தீனியர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அன்னைக்கே வந்து பாலஸ்தீனிய ரெசிஸ்டன்ஸும் உருவாகிடுது. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் வந்து நாம யாசர் அரஃபத்தை நம்ம முக்கியமாக குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு.